பாடல்களிரு முடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தேதி 13, 18. என்றும் புன்வாடை அந்த பாட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? சரி. இப்ப வந்து நம்ம நம்மாழ்வார் பாசுரத்துல அவருடைய திருவிருத்தம்னு சொல்லப்படுகிறது அந்தாதி. திருவிருத்தம்னு சொன்னாலும் அது அந்தாதி. அப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிற மாதிரி நம்மாழ்வாரினுடைய சிறப்புங்கிறது அந்த பக்தி அனுபவம் அப்படிங்கிறதையும் பக்தனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் அகத்துறைக்குள் வைத்து கொடுக்கிற பாடல்கள் இது. அகத்துறை பாடல்கள் ஒரு கவிஞனுடைய ரொம்ப அது எப்படி சொல்றது, இப்போ வீரமான பாடல்கள் அப்படின்னு வரும்போது நீங்க சந்தத்துல இட்டு கூட அதை கொண்டு வந்துட முடியும். ஆனா அகத்துறை பாடல்கள்ங்கிறது சந்தம் இருக்கணும், சொல்சுவை இருக்கணும், அதை விட முக்கியமா அந்த சொல் ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு உணர்வை நமக்கு போய் தொடணும். அகத்துறையினுடைய உணர்வு அதுதான். பிரிந்திருக்கும் தலைவி ஒரு நெடுமூச்சு விடும்போது அதுல எவ்வளவு சூடு இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பாடலா அகத்துறை பாடல் அமையணும். அவ்வளவு நுட்பமும் அவ்வளவு ஆழமும் அகத்துறை பாடல்களுக்கு தேவை. அப்ப வெறும் அகத்துறை பாடல்களை எழுதுறதுக்கே கவிஞர்கள் மெனக்கிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள தத்துவத்தை வைக்கணும், அதுக்குள்ள இந்த பக்தி அனுபவத்தை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் சரியாக ஒண்ணு பேலன்ஸ் பண்ணணுங்கிற அதுவும் வரும்போது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காம்பினேஷன். சங்க பாடல்கள் எடுத்தீங்கன்னா சங்க பாடல்கள் அகத்துறை பாடல்கள் இல்லையா? அதுல சொல்லாத ரொமான்ஸா, தலைவி புலம்பாததா, இல்ல தலைவன் ஏங்காததா இருந்தாலும் இங்க ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த நுட்பமும் அந்த அழகையும் அப்படி இந்த பக்தி சாரமாக கொண்டு வரக்கூடியதுதான் நம்மாழ்வாருடைய சிறப்பு. இப்போ இந்த பாட்டுல பாருங்க, 41வது பாடல், தலைவி வாடைக்காற்றுக்கு வருந்துகிறாள். அதாவது தலைவன் இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருந்தார் நம்மாழ்வார், எனக்கு இன்பமூட்டுவதே இப்போது துன்பமூட்டுகிறது. அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு நான் தலைவனோடு சேர்ந்திருக்கும் போது இந்த வாடைக்காற்று எனக்கு நன்றாக இருந்தது, நன்கு குளிர்ந்த காற்றாக எனது மேனிக்கு இன்பமூட்டுவதாக அமைந்தது. இப்ப தலைவன் இல்லாத போது அதே வாடைக்காற்று எனக்கு நோயை உண்டு பண்ணுகிறது, எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு அந்த வாடைக்காற்றை குறை சொன்னான் தலைவி. இப்ப என்ன சொல்றா, அதே வாடைக்காற்று தன்னை எப்படி துன்புறுத்துகிறதுன்னு சொல்றா பாருங்க. என்றும் புன் வாடை. புன் என்றால் இந்த இடத்துல 2 சுழியின். புன் என்றால் ஒரு கொடுமையான அப்படின்னு அர்த்தம். புன் செய்கை என்றால் கொடுமையான செய்கை அப்படின்னு அர்த்தம். அவ புன் செய்கை என்றால் கொடுமையானன்னு சொல்றதுனால புன் வாடை என்றால் கொடுமையை தரக்கூடிய வாடை காற்று. இந்த கொடுமையை தரக்கூடிய இந்த வாடை காற்று என்றும் இது கண்டு அரிதும். எப்பவும் இதுக்கு இதேதான் வேலை, எனக்கு நல்லா தெரியும், நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால அதை சொல்றேன். என்றும் இது கண்டு அரிதும், உன்வாடை இது கண்டு அரிதும் என்றும், எப்போது எனக்கு தெரியும்பா, இது என்னை எந்த நேரம் என்னை கொடுமை பண்றதுக்குனே வர்ற காத்து இது. இவ்வாறு இந்த விதத்தில், அதாவது எனக்கு புண்மை செய்யும் விதத்தில், எனக்கு துன்பம் செய்யும் விதத்தில், அதான் இவ்வாறுன்னு சொல் வருது. வெம்மை ஒன்றும் உருவும் சுவடும் தெரியலம். அதை எப்படி வாசிக்கணும்? இவ்வாறு வெம்மை உருவும் சுவடும் ஒன்றும் தெரியலம். இந்த வாடை காற்று என்ன செய்கிறது? வாடை காற்றுனாலே குளிர்ந்த காற்று தான். ஆனா இங்க என்ன சொல்றா தலைவி? வெம்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுற. வாடைக்காற்று எப்பப்பா வெம்மையாச்சு? தலைவிக்கு ஆச்சு. ஏன்னா தலைவன் கூட இல்லாததுனால தலைவனை பிரிந்த ஏக்கத்தினால் இந்த குளிர்காற்று அவளுக்கு நெருப்பு போல் சுடுகிறது. அதனால அவ என்ன சொல்றா, வாடைக்காற்றே வெம்மையா இருக்குங்கிறா. வெம்மை உருவும்.
வெம்மை அப்படி ஒரு ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட மேல வந்து மோதுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பிசிக்கல் ஆப்ஜெக்ட்னா அது ஒரு மனிதனை போல தோற்றம் கொண்டது, அப்படி அல்ல. நெருப்பு சுட்டா நம்ம மேனியில என்ன ஆகும்? நெருப்பு ஒரு ஒரு ஃபார்ம். இட் இஸ் நாட் ஈவன் பிசிக்கல், இட் இஸ் அ ஃபார்ம், ஒரு வடிவம். ஆனா அது அப்படி தொட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது பிசிக்கலா நம்மளை சுடுது இல்ல, அத போல உருவாக என்னை சுடுகிறது. என் மேனி எல்லாம் பாருங்க அப்படியே கொப்புளம் மாதிரி ஆகுது பாடை காற்றுப்பட்டு. தட் மீன்ஸ் அது ரொம்ப வெளிப்படையா தெரியுது, அப்ஜெக்டிவா தெரியுது. கூடவே இன்னொரு வார்த்தையும் போடுறாரு, வெம்மை உருவும், கண்ணால் நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த வெம்மை என்னை சுடுகிறதுன்னு சொல்றான். பாருங்க, ஆமா ஆமா மேல எல்லாம் என்ன செவந்து செவந்து இருக்க, எல்லாம் இந்த வாடை காற்று சுட்டதுனால வந்தது. நீங்க பார்க்க முடியும் அத. அதான் உருவும், கண்ணுக்கு தெரியும். உருவுனா என்ன? கண்ணுக்கு தெரிவது உரு. ஆக உருவும், கண்ணுக்கு தெரியும்படியாகவும், சுவடும், சுவடுனா என்ன? அடையாளம், ஒரு மார்க். அப்போ பொருளை பார்க்க முடியாது நீங்க, ஆனா அந்த பொருள் இருந்ததற்கு அடையாளம். ஓ, காலடி சுவடு அப்படின்னு சொல்றோம். காலடிய பார்த்துட்டேன், மண்ணுல அப்படி கால் நடந்த தடம் பதிஞ்சிருக்கு. நடந்தவனை உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இந்த சுவடு வழியாக இந்த வழியில ஒரு மனிதன் நடந்து போயிருக்கிறான்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அடையாளம். கால் சுவடை பார்த்தா எப்ப அது புலி, புலியினுடைய கால் தடம், இந்த புலி குட்டி புலி, இந்த புலி வளர்ந்த புலி அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பக் மார்க், அதனுடைய கால் தடம் வச்சு கண்டுபிடிக்கிறது, சுவடு வைத்து. அப்ப சுவடுங்கிறது இருந்த ஒன்று இங்க இப்ப இல்ல, ஆனா இருந்த ஒன்றின் அடையாளம் அங்கு இருக்கிறது, அதான் சுவடு. அப்ப இதுதான் அனுமானம். உருவாக தெரிவது பிரத்யட்சம், கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே. வாடை காற்று உன்னைய சுற்றுச்சுங்கிற இந்த கைய பாரியா, மேல பாரு, காற்றுப்பட்ட இடமெல்லாம் எப்படி நெருப்பு பட்ட மாதிரி ஆயிருக்கு பாரு. ஆமா, அப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, பிரத்யட்சம். அட்சம், அட்சன கண்ணு, பிரத்யட்ச கண்ணுக்கு முன்பு, பிரதி தோற்றமாக தெரிகிறது, கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதே. சுவடு அடையாளம், அதுதான் நம்ம நியாய சாஸ்திரம் படிக்கும் போது படிப்போம். புகை இருந்தால் அங்கு நெருப்பு இருக்கும் என்பது அனுமானம். அப்ப இந்த அனுமானத்தை வைத்து நீங்க ஒன்றை சொல்ல முடியும், புகையை வைத்து நெருப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும். ஆகவே சுவடு என்பது என்ன? அது உருவாக்கக்கூடிய, இது பிரத்யட்சம்னு சொன்னா அது அனுமானம், இது தூலம் அப்படின்னு சொன்னா அது சூக்குமம், உள்ளுக்குள்ள உள் பொருளாக இருக்கிறது, வெளியே தெரியாது. அது எனக்குள்ள ஏற்படுத்துகிற வலி, என் மேனியில் அது பாதிப்பை ஏற்படுத்துவது போல என் மனதிற்குள் சுவடை விட்டு. என்ன சுவடு? ஏற்கனவே இருந்த ஒன்றினுடைய அடையாளம். ஏன் எனக்கு இது சுடுது? தலைவன் என்னோடு முன்பு கூடி இருந்தான், அவன் இருந்தபோது இந்த வாடைக்காற்று எனக்கு இனிமையானதாக இருந்தது. இப்போ தலைவன் இல்லை, ஆனால் தலைவனின் அடையாளம், தலைவன் இருக்கும்போது வாடைக்காற்று குளிருக்கு அவனை கட்டி அணைத்துக் கொண்டு இன்பமாக அமர்ந்திருந்தேன். இப்ப தலைவன் இல்லை, ஆனா அவன் இருந்த அடையாளமாக அந்த வாடைக்காற்று வருது, அதான் சுவடு. இப்ப இந்த தலைவன் இல்லாத துயரை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன், பிறருக்கு தெரியுமா? அப்ப அது அடையாளமா மாறி போகுது, எனக்கு அடையாளமா மாறி போகுது, வேற யாரும் பார்க்க முடியாது. வேணும்னா நான் படுற அவஸ்தையை மேல பாத்துக்கங்க, ஸ்கின்ல தெரியுது, மனசுக்குள்ள நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவேதான் அவர் என்ன சொல்றார் தலைவி, இவ்வாறு வெம்மை உருவும் சுவடும் ஒன்றும் தெரியலம், இப்படியெல்லாம் இதை செய்யும் என்று எனக்கு தெரியாதே. தலைவனை பிரிந்தால் இந்த வாடைக்காற்று நீ இப்படியெல்லாம் செய்யும் என்று எனக்கு தெரியாதே. இந்த புன்வாடை எப்போதும் என்னை இப்படி படுத்துகிறதே, இது இப்படியெல்லாம் செய்யும் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறதே. ஓங்கு அசுரர் கொன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத இந்நாள். ஓங்கு அசுரர், வரங்களெல்லாம் பெற்று மிகுந்த பராக்கிரமத்துடன் விளங்கும் அசுரர், அதான் ஓங்கு அசுரர். எல்லா அசுரனுமே பெரிய ஆளா எல்லாரையும் ஜெயிச்சு எவராலும் வெல்ல முடியாம இருந்தவனைத்தானே அவர் போய் வெல்றாரு. ஆகவேதான் ஓங்கு அசுரர்ங்கிற வார்த்தை. அவர்களெல்லாம் பொன்றும், பொன்றும் என்றால் அழியும், போரிட்டு அழித்தல், அதான் பொன்று.
கொன்றும் வகை அவர்களெல்லாம் அழியும்படியாக புல்லை ஊர்ந்தான். கருட வாகனத்தில் ஏறி விரைந்து சென்று பெரும் புகழ்பெற்ற அரக்கர்களை எல்லாம் அழிக்கிற அவனுடைய அருள் அருளாத இந்நாள் எனக்கு அருளப்படவில்லை. அவன் அருளாத அப்படின்னு சொல்லலாமே, அருள் அருளாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அருள் அருளாத, அவன்கிட்ட அருளுவதற்கு ரெண்டு இருக்கு. அரசன்ட்ட கேட்கும்போது அவன் தண்டனை அரசன் கொடுப்பது என்ன அப்படின்னா, அறக்கருணை மரக்கருணைன்னு ரெண்டு உண்டா. மரக்கருணைனா என்ன? தண்டனை. அறக்கருணைனா பரிசு. அறக்கருணை மரக்கருணை. மன்னா நீங்க மரக்கருணை புரிந்தி, அவன்கிட்ட போய் மன்னா நீங்க தண்டனை கொடுத்தீங்களேன்னு சொல்லக்கூடாதான். மன்னா நீ இந்த மரக்கருணை புரிந்தாய், அதை சற்று மாற்றி அருள்வாயாகன்னு கேட்கணுமா. ஃபார்மாலிட்டி. இங்க என்ன சொல்றாரு? அருள் அருளாத. அப்ப அவன் ஏற எதை அருளி இருக்கான்? அதான் மேல சொல்றாரு, என்றும் பொன்வாடு எனக்கு துன்பம் மருள் அருளி இருக்கிறான். எனக்கு மருளை அருளியவன் அவன்கிட்ட அருளுவதற்கு அருளை வைத்திருக்கிறான். அந்த அருளை அருளாது. அப்ப அருளை அருளலாம் எதை அருளி இருக்கான்? எனக்கு துன்பத்தை அருளி இருக்கான்னு அர்த்தம். ஆகவேதான் என்னை அருள் அருளாத, எனக்கு அருள் அருளாதன்னு சொல்றாரு. அருளை வைத்திருந்தும் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட். இந்நாள், இந்த நாளிலே, அவனை பிரிந்து நான் இருக்கும் இந்த நாளிலே, வன்காற்று என்னை, வன்காற்றுன்னா என்ன? இந்த துன்பம் ஏற்படுத்தும் இந்த காற்று என்னை மன்றில் நிறை பழிதூற்றி அடுமே. மன்றில் என்றால் ஊர் மன்றம், அதாவது 4 பேரும் சந்திக்கும் இடம். அப்படி சாலை சந்திப்பு இங்க நடுவுல ஒரு சின்ன மண்டபம் கட்டி இருப்பாங்க. அங்க உட்கார்ந்துதான் விசாரணைகள் எல்லாம் நடக்கும். ஊர்க்காரங்க எல்லாம் வம்பு பேசுறது. அதான் கரெக்டா சொல்றதா இருந்தா, ஊரோட மொத்த சிசிடிவியும் அதனுடைய சர்வர் அங்கதான் இருக்கும். எந்த தெருவில் எங்க என்ன நடந்தாலும் 4 தெருவுலையும் இந்த கிழவர்கள், அங்க உட்கார்ந்து இருக்கிற கிழவர்கள் கண்ணு போய்கிட்டே இருக்கும். யார் என்ன செஞ்சாங்க, எப்ப போனாங்க, எப்ப வந்தாங்க, எல்லா தகவலையும் அங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மன்றி நிறை பழி, அதுல முழுக்க பழி தூற்றி அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பழி பேசும்படியாக அந்த பழிச்சொல் எப்படி வந்து அடும். அடும் என்றால் என்னை துன்பப்படுத்தும். சுடுதல், சுடுவதால் ஏற்படும் துன்பம் அடு அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல அடுமே என்றால் என்னை அப்படியே சுட்டு எரிக்குது. எப்படி சுட்டு எரிக்குது இந்த வன்காற்று? ஊர் மந்தியில் இருக்கிறவர்கள் முழு பழி, நிறை பழினா என்ன அர்த்தம்? உரையாசிரியர் என்ன சொல்றாரு, பெண்ணை மட்டும் குறை சொல்லல, அந்த ஆணையும் சேர்த்து குறை சொல்றாங்க. கொண்டாட்டி விட்டுட்டு போயிருக்காம பாரு, வரேன்னு சொன்னவன் வர வேண்டாமா, அங்க எவ்வளவு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கானோ அப்படின்னு ஊர்க்காரங்க பழி பேசுவாங்க. ஏன் என்ன வராம இருக்கான்? அங்க எவ்வளவு கிடைச்சிருப்பாப்பான்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இல்லப்பா இவ சரியில்லைப்பா, இவளுக்கு இவளுக்கு பயந்துகிட்டு தான் அவன் வராம இருக்கான் இவ்வளவு நாளா அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? அதுல 2 பேரையும் சேர்த்து பேசுறாங்கல்ல, அதான் நிறை பழி. 2 பேருக்கும், பொண்ணை மட்டும் குத்தம் சொல்லல, பையனையும் சேர்த்து சொல்றது. அதான் நிறை பழி அப்படின்னு சொல்றது. அப்போ அப்படி வந்து ஊர்க்காரங்க பேசக்கூடிய பழிச்சொல் எப்படி என்னை துன்பப்படுத்துமோ அதை போல இந்த வன் காற்று, இந்த தொல்லை தரக்கூடிய இந்த காற்று என்னை என்ன செய்கிறது? அடுகிறது. ஊர்க்காரெல்லாம் பேசுற பேச்சு மாதிரி என்னை வந்து அப்படி சுடுகிறது. அப்ப இதெல்லாம் என்னது? சிம்பிளா சொன்னா, இறைவன் எனக்கு வந்து ஒரு காட்சி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே எனக்கு இந்த உலக இன்பங்கள் எல்லாம் எனக்கு பொருளற்று போய்விட்டது. ஆகவே நான் என்ன செய்கிறேன்? அவனை திரும்ப தேடிக்கிட்டே இருக்கேன், வரமாட்டேங்கிறான். அப்ப இந்த உலக இன்பங்கள் அனைத்தும் என்னை சுற்றி இருக்கிறது. ஒரு காலத்துல நான் இன்பமாக அனுபவித்த இந்த உலக இன்பங்கள் இப்போது எனக்கு நெருப்பு போல் சுடுகின்றது. அவன் இல்லாமல், அவன் அருள் கிடைக்காமல் எனக்கு இன்பம் தந்த அனைத்தும் இப்போது துன்பமாக இருக்கிறது. ஒரு காலத்துல சாப்பாடு சாப்பாடுன்னு தெரிஞ்சேன். இறைவனை பார்த்து அவன் அமுதத்தை, அவனோட அருள் அமுதத்தை பருகியவுடன் எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. ஆனா சுற்றி இருக்கிற ஊர் என்ன செய்கிறது? உற்றார் உறவினர் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? சாப்பிட்டுதான் ஆகணும்னு என்னை டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு பிடிக்கல. அப்ப அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பக்தனின் நிலைமை அப்படி சொல்றாரு. இறைவனை சேராததால்
இந்த உலக பொருட்கள் எல்லாம் எப்படி துன்பத்தை தருவதாக மாறுகின்றன அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? சரி, இவ்வளவு துயரா இருக்கும்போது தலைவனின் நினைவில் அப்படி கொஞ்சம் லயித்து இருந்தோம்னா இப்ப அவன் இல்லாத துன்பம் கொஞ்சம் குறையும். அப்ப தலைவி என்ன செய்யறா? தலைவனுடைய கண் அழக மட்டும் நினைச்சு பாக்குறான். என்ன பாட்டு தெரியுமா அது? கிளாஸா எழுதியிருக்காரு. என்ன அகத்துறை நுட்பம்னா இப்படி இருக்கணும். எம்பிரான் தடங்கண்களே. தடம் என்றால் விரிந்த, நீண்ட அப்படின்னு பொருள். தடங்கண், நீண்ட விரிந்த அவனுடைய அழகிய கண்கள், என் பெருமானுடைய கண்கள். அந்த கண்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? மண்ணும் விண்ணும் என் காலுக்கு, என் காலுக்குங்கிறது தான் கார்க்கு அப்படின்னு சேர்ந்து வருது. என் காலுக்கு அளவின்மை காண்மின் என்பான் ஒத்து. அது அவன் காலுக்கு, காலால தானே உலகளந்தான். உலகம் அளக்கும் போது இந்த மண்ணும் அந்த விண்ணும் என் கால் சைஸுக்கு மேட்ச் ஆகல பாருங்க. என் காலுக்கு அளவின்மை, என் கால் சைஸுக்கே மேட்ச் ஆகலையா? என்னைய 10ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் செருப்பு வச்சிருக்க, என் சைஸுக்கு செருப்பு வச்சிருக்கியா? மேட்ச் ஆகல. பூமியே என் காலுக்கு மேட்ச் ஆகலையே. அதான் வானத்துக்கு தூக்குனா வானமும் மேட்ச் ஆகல. மண்ணும் விண்ணும் என் காலுக்கு அளவின்மை காண்மின், பாருங்கள் என் காலுக்கு பொருந்தவில்லை என்பது போல என்பான் ஒத்து என்று சொல்வதைப் போல வானுமிர்ந்த தன்கால் பணிந்த என்பால். வார்த்தையை பாருங்க. அவன் கால் நம்மள்ட்ட வருது, நம்ம பூமியில இருக்கோம், அப்படியே நம்ம தலைக்கு மேல அவன் கால் வருது. அப்ப என்னை வணங்குங்கன்னு அவன் சொல்லலையா. அவன் என்ன சொல்றானா, பாடுறா என் சைஸுக்கு பூமி பத்தல்ல அப்படின்னு நமக்கு காமிக்கிறது போல அவன் கால் நம்மள்ட்ட வருது. வானத்துல இருக்கிறவங்கள்ட்ட பாரியா வானமும் பத்தல்ல என் கால் சைஸுக்குன்னு காமிக்கிற மாதிரி விண்ணுக்கு போகுது அவன் கால். அதை பார்த்து வணங்குறாங்க எல்லாரும். அப்படி வணங்கக்கூடியவன் நான். வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால். அது என்ன வான் நிமிர்ந்த கால்? பூமியில தானே இருக்க. இப்ப பூமியில இருக்கிற காலை வணங்க வேண்டியதானே. ஏன் வான் நிமிர்ந்த காலை நோக்கி வணங்குற பணிகின்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமபதத்தை நாடும் என் மனம் அந்த திருப்பாதத்தை வணங்கினால் வானில் இருக்கும் திருப்பாதம் என்ன செய்யும்? வானுலக வாழ்வை அளிக்கும். மண்ணில் இருக்கிற திருப்பாதம் இந்த மண்ணின் வாழ்க்கையை செழுமையாக்கி தரும். அதான் இறைவன் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சிருக்கான். பூமியில் இருக்கும் பாதத்தை வணங்குபவர்கள் பூமியின் இன்பங்களை பெற்று வாழ்வதாகவும், வானில் இருக்கும் திருப்பாதத்தை வணங்குவோர் வானின் இன்பங்களை பெற்று உய்யுமாறும் பெருமாள் காலை வைத்திருக்கிறான்னு பொருள் எடுக்கிறோம். அப்ப அந்த பொருளை வச்சு பார்த்தா நான் எந்த காலை பணிஞ்சேன்னு சொல்றாரு ஆழ்வார். வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால். நான் பணிந்தேன் அவனை. எந்த கால பணிந்தேன்? வானுலக வாழ்க்கை, இந்த பூமி வாழ்க்கை வேண்டான்னு சொல்றேன் நான். அதுதானே மேல உள்ள பாட்டுல சொன்னேன். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொன்றும் என்னை சுடுகிறது, என்னை வந்து நெருப்புல தூக்கி போட்ட மாதிரி இருக்கு இந்த பூமி வாழ்க்கை எனக்கு. அப்ப நான் எந்த காலை விரும்புவேன்? மண்ணில் கொண்ட வைத்த காலையா, விண்ணில் வைத்த காலை வணங்குவேன். தன் வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால். அப்படி நான் வணங்கின உடனே பெருமாள் எனக்கு என்ன செய்தான்? அருள் செய்தான். எப்படி அருள் செய்தான்? கடைக்கண்ணால பார்த்து அப்படி அருள் செய்தான். சரி, இப்ப எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டாங்க. இப்படி ஓர கண்ணால பாருங்க. உங்க கண்ணு கண்ணாடியில எப்படி இருக்கும்? ஓர கண்ணால பார்த்துட்டே கண்ணாடியை பார்க்க முடியாது. ஏன்னா மொபைல் ஆன் பண்ணி வீடியோ எடுத்து இப்படி ஓர கண்ணால இப்படி ஒரு சைடை பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போட்டு பாருங்க. ஓர கண்ணால பார்க்கும்போது மேலிமைகள் இரண்டும் நல்லா கீழே இறங்கிடும். நீங்க அரக்கண்ணா இருப்பீங்க, பாதி கண்ணு மூடின மாதிரி இருக்கும். இப்படி ஓர கண்ணால பார்க்கும்போது மேலிமைகள் கீழே இறங்கி வந்துடும். இது சரியா? அவன் என்னை கடைக்கண்ணால பார்த்தான்னு சொல்லல, ஆனா கடைக்கண்ணால பார்த்தான்னு சொல்றாரு. எப்படி? பண் காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமல தடம் போல பொலிந்தன எம்பிரான் தடங்கண்களே.
வன் காற்று அறைய, பெரிய குளம், அதுல சிவந்த தாமரை மலர்கள் பூத்து குலுங்கி இருக்கின்றன. திடீர்னு வடக்க இருந்து ஒரு காத்து வீசுது வேகமா. வீசின உடனே இந்த காற்றை தாங்கும் கால், கால்னா என்ன, காம்பு, கால்ல தானே தாமரை நிக்குது, காம்புல தானே நிக்குது. எதன் மேல் இருக்கிறோமோ, எது தாங்குகிறதோ அதுவே கால், காம்பு தான் கால். இந்த காற்றை இந்த மென் காலால் தாங்க முடியவில்லை. அப்ப என்ன ஆகுது, காத்து வீசுற திசைக்கே படிஞ்சு தெரியுது தாமரை எல்லாம், ஒரு பக்கமா சரிஞ்சிருக்கு தாமரை மலர்கள் எல்லாம். வன் காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்த, ஒருங்கேனா ஒரே டைரக்ஷன்ல மறிந்து கிடந்த, அப்படி சரிந்து கிடக்கிற அலர்ந்த மென்கால் கமல தடம். தடம்னா பொய்கை, நீர்நிலை. நிறைந்த நீர்நிலையில சிவந்த தாமரை மலர்கள் பூத்திருக்க, அதான் அலர்ந்த, பூத்திருக்க. அப்போ ஒரு வன் காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்த, ஒரே டைரக்ஷன்ல அப்படி சரிஞ்சு இருக்கு மென்கால் கொண்ட தாமரை. அதை போல பொலிந்தன. சரிந்து கிடக்கிறது பொலியுமாயா? பொலியுமே. இந்த பக்கம் சரிஞ்சிருக்கு, நீ சரிஞ்சதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தனா சரிஞ்ச மாதிரி தெரியும். எந்த டைரக்ஷன் சரிஞ்சிருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு போ, பூவே தலசாச்சு உன்னை பாக்குற மாதிரி தெரியும். அதான் பொலிந்தன என்பரான் தடங்கண்களே. அப்படி ஒரு டைரக்ஷன்ல சரியணும்னா எப்படி பார்க்கணும்? கண்ணு ஓர கண்ணால பார்க்கணும். ஓர கண்ணால பார்த்தாதான் அந்த சரிந்து வரும் இமை அழகு அப்படி இருக்கும். இதுதான் நம்மாழ்வார். எவ்வளவு காட்சிய எங்க கொண்டு வைக்கிற, ஓரக்கண்ணை குளம்பூரம் பூத்த தாமரையில ஒரு காத்தடிச்சு அது ஒரு பக்கமா சரிஞ்சு இருக்கிறது பார்க்காம எழுதுவ முடியுமா? இத தாமரை பூத்துதான் பார்த்திருப்பாரு, திரும்பி இப்படி வந்து பார்த்தா காத்து அடிச்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறாரு, அப்படி இருக்கு அந்த குளம். ஏய் பாரியா, ஒரு பக்கமா தாமரை எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு ஐயா, தாமரை சரிஞ்சிருச்சேன்னு யோசிக்கல, தாமரை எல்லாம் ஒரு பக்கமா பாக்குதுங்கிறாரு. ஏய் என்ன அழகா இருக்கு. பெருமாள் அரைக்கன், பெருமாளுடைய அந்த கடைக்கண் பார்வை இப்படித்தானே இருக்குங்கிறார். எவ்வளவு அழகா கொண்டாந்து போடுறாரு. வன்காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமல தடம்போல் பொலிந்தன எம்பிரான் தடங்கண்களே. அப்ப என்ன அர்த்தம்? வானுமிர்ந்த தன்கால் பணிந்த என்பால் பொலிந்தன எம்பிரான் தடங்கண்களே. அந்த கால் தான் வேணும்னு சொன்னேன்ல, ஓர கண்ணால பாக்குறான். பரவாயில்ல, விவரமா தான்டா கேக்குற, வெரி குட். அப்படி பாராட்டும் விதமா அப்படி ஓர கண்ணால பாக்குறான். அப்படி என்னை பார்த்தான் தெரியுமா, அதனாலதான் அவன் ஞாபகமாவே இருக்கேன். அவன் மனசுல நான் இருக்கேன், இல்லைன்னா அப்படி ஓர கண்ணால என்னை பாப்பானா? அதான் இப்ப தலைவி அதை நினைச்சு பாத்துக்கிறான். எப்படி நம்மள ஓர கண்ணால் தலைவர் சைட் அடிச்சார், எப்படி அவர் நம்மள அப்படி குறிப்பால் உணர்த்தி பார்த்தார், அதையெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப வந்து இது இப்ப இருக்கக்கூடிய துயர நிலையில இருந்து தன்னை ஆறுதல் படுத்திக்கிறான். இன்னும் போல்றா அவன் அழக. தலைவி வந்து தோழிட்ட சொல்றா, எப்படி சொல்றா பாருங்க. கண்ணும் செந்தாமரை, கண்ணும் சிவந்த தாமரை, அதான் அவன் பேரு புண்டரீகாட்சன்னு பேரு. அக்ஷனா கண்ணு, புண்டரீகம்னா செந்தாமரை, செந்தாமரை கண்ணன், அதுதான் வடமொழியில புண்டரீகாட்சன். கையும் அவை, உள்ளங்கைய பாரு, அதுவும் தாமரை பூத்த மாதிரி இருக்கு, கண்ணு செந்தாமரை மாதிரி இருக்கு. உள்ளங்கை சிவந்த உள்ளங்கை, அதுவும் தாமரை தான். அடியோ அவையே, திருவடிகளை பாரியா, அதுவும் தாமரை தான். அடியோ அவையே, உள்ளங்கை தாமரை. இது ஏற்கனவே பெரியாழ்வார் பாட்டு ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுங்க அவள், அதுவும் இதே மாதிரிதான் இருக்கும். கண்ணும் செந்தாமரை, கையும் அவை, அடியோ அவையே, அதுவும் அதே இதுதான், செந்தாமரை தான். வண்ணம் கரியதோர் மால்வரை போன்று. கலர்னா உடம்பின் மேனி நிறம் என்னவென்றால் கரிய ஓர் மலை, ஓர் மலை, ஓர்னு சொல்லும் போது ஒப்பற்ற, ஒன் அண்ட் ஒன்லிங்கிற அர்த்தம். அப்படி கரிய மலை, மால் வரை, பெரிய மலை போன்று கரியது அவருடைய நிறம். சொல்லியாச்சு. அவர் கண்ணு தாமரை, கையும் தாமரை, உள்ளங்காலும் தாமரை, பெரிய மலை கிடந்தது போல கரிய நிறம் அவர் மேனி. இப்போ இந்த சிவகார்த்திகேயன் காமெடி வரும்ல,
100 கோடியாயா நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி இப்ப அடுத்த கேள்வி நீ பாத்தியாயா அப்படின்னு கேட்கணும். நம்மால் பதில் சொல்றாரு, தலைவி பதில், நம்மாழ்வார் பதில் பாருங்க. பின்னும் கடந்து உம்பர் அப்பால் மிக்கு, வானத்தை தாண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவர்கள். விண்ணும் கடந்து, விண்ணில் இருக்கிற தேவர்கள், சொர்க்கத்தின் தேவர்களை தாண்டு. உம்பர் அப்பால், தேவர் உலகுக்கும் மேலே இருக்கிறது யாரு? உம்பர் என்றால் தேவர்களில் சிறந்தவர்களாகிய தேவேந்திரன், பிரம்மன் ஆகியோரை. உம்பர் அப்பால் மிக்கு, அவங்களையும் தாண்டி மேல இருக்கிற எப்பால் மற்று யாரு? நித்தியசூரிகள். ஏன்னா எல்லாத்துக்கும் மேல வைகுண்டம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ முதல்ல அடுக்குல தேவர்கள், அடுத்த அடுக்குல பிரம்மாதி தேவர்கள், பிரம்மா, இந்திரன், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி தேவர்கள், சிவன், இவங்கள்லாம். அதுக்கும் மேல நித்தியசூரிகள். உம்பர் அப்பால் மிக்கு மற்று, உம்பரையும் தாண்டி அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. எப்பால் எவர்க்கும், எந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும், அதை தாண்டி அதுக்கு மேல எவன் இருந்தாலும் சரியா, அப்படி எவனா இருந்தாலும் மதிவிகற்பால் என்னும் இடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமே. அவனுடைய எழில் நிறம் அப்படின்னா இந்த இடத்துல கலர் கிடையாது, அவனது எழிலினுடைய தன்மைகள், அவன் எழிலினுடைய சிறப்புகளை என்னும் இடத்ததுவோ, அதை உங்களா எண்ணுதல் என்றால் கவுண்ட்டுக்குள்ள கொண்டு வர்றது. அதனாலதான் எண் அப்படிங்கிறதுக்கு எண்ணம், மனதால் நினைப்பதும், எண் எழுத்து இது வடிவத்தால் குறிப்பது, நம்பர் போடுறதும். ஏன் நம்பருக்கும் தாட்டுக்கும் ஒரே சொல் வருது தமிழ்ல? திங்கிங் அப்ப எண்ணுதல், கவுண்டிங் எண்ணுதல். எப்படி ரெண்டுக்கும் ஒரே சொல்ல போட்டீங்க? திங்கிங்கும் கவுண்டிங்கும் ஒண்ணுதான். நீங்க உங்க சிந்தனைக்குள்ள ஒன்றை கண்டுபிடித்து விட்டதாக சொன்னால், உங்கள் சிந்தனைக்குள் ஒன்று அடைபட்டதென்றால் அது லிமிட்டட்னு அர்த்தம். மனித அறிவிற்கு உட்பட்டதாகி விடுகிறது ஒரு விஷயம். உதாரணமாக நம்ம எவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? எத்தனை கெமிக்கல் யூஸ் பண்றோம்? சோப்பு, சீப்பு, ஷாம்பு எவ்வளவு பயன்படுத்துறோம்? அப்ப அது எல்லாமே மனித அறிவிற்கு உட்பட்ட விஷயம். அந்த கெமிஸ்ட்ரி எவ்வளவு பெரிய விஷயங்களை நிர்மாணிக்கிறோம். பிசிக்ஸ் மனித அறிவிற்கு உட்பட்டதாக உள்ள பிசிக்ஸ் எல்லாம், அதை வச்சுதான் கட்டடங்களை கட்டுவதிலிருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டுறோம். அப்ப மனித எண்ணத்திற்கு உட்பட்டது வரையறுக்கப்படுகிறது, எண்ணங்களால் வரையறுக்கப்படுகிறது. தாட்ஸ், சிந்தனையால் வரையறுக்கப்பட்டது எண்ணம். நம்பர், ஒரு எண்ணால், ஒரு நம்பரால வரையறுக்கப்பட்டதுதான் கவுண்டிங். கவுண்ட் எதுக்கு சொல்றோம்? வரையறுத்து தானே சொல்றோம். எதுக்கு கவுண்ட்? கவுண்ட் இல்லாம நீங்க எதையாவது வரையறுங்க பார்ப்போம். சார் உங்க வீடு என்ன சைஸ்? நம்பர் இல்லாம சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு நம்பர் வேணுமே. முழம் 10 முழம், 8 முழத்துல வீடு சார்ன்னு சொல்லுங்க, இல்ல 16 மீட்டர்ல வீடு சார்ன்னு சொல்லுங்க. நம்பர் வேணும். நம்பர் இல்லாம எதையும் வரையறுக்கவே முடியாது. எந்த விஷயத்தையாவது டிஸ்கிரைப் பண்ணுங்க, நம்பர் இல்லாம டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. உங்க ஊர் எங்க இருக்கு? இந்த இங்க இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? நம்பர் வந்துடும். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? நம்பர் வந்துடும். எவ்வளவு நேரம் ஆகும் அங்க வர? நம்பர் வந்துடும். நம்பர் இல்லாம வரையறுக்கவே முடியாது. ஆகவேதான் சிந்தனை வரையறுத்து எண்ணமாக மாறுவதும் நம்பர்ஸும் ஒரே சொல் எண்ணுன்னு வருது. அப்ப இங்க என்ன சொல்றாரு நம்மாழ்வார்? என்னும் இடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமே. எம்பிரானது அழகினை, அவனது அழகின் தன்மையை உங்களால வரையறுத்து சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியும்னு நினைச்சீங்கன்னா அது மதி விகல்பம். விகல்பம்ங்கிறது வடமொழி சொல். விகல்பம் என்றால் திரிபுன்னு அர்த்தம். திரிபுன்னா அது நேரம் இருக்க வேண்டியது மாறி இருக்கு, அதான் திரிபு. அது வேற ஒண்ணு ஆயிடுச்சு. அப்ப மதி சரியாக இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, சிந்தனை கோணி விட்டது, மதி விகற்பு.
மதி விகல்புங்கிறத விகற்புன்னு வருது. மதி விகல்பத்தால், மதியில் ஏற்பட்ட சிறு கோளாறாலதான் நான் என்ன நினைச்சுக்கிறேன், எம்பிரானது எழில் நிறத்தை என்னால வரையறுத்து சொல்லிட முடியும்னு நினைக்கிறேன். அவனுடைய சர்வ கல்யாண குணங்களை நான் லிஸ்ட் போற்ற முடியும், டிஃபைன் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன்ல, அது மதி விகல்பு. மதி விகற்பால் என்னும் இடத்ததுவோ எம்பிரானது எழில் திறமே. நிறமேன்னு இருக்கு, திறமேன்னு வச்சாதான் பொருள். அவனது எழில் திறமை சொல்லிட முடியுமா என்னால? சொல்ல முடியாது. ஆனா மேல நீ தானே சொன்ன, கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியதோல் மால்வரை போன்றுன்னு அப்படி சொல்லிட்டு, வானத்தில் இருக்கிற தேவர்கள், தேவர்களிலேயே சிறந்தவர்கள், அவர்களுக்கும் மேலே இருக்கிறவர்கள், அதுபோக எங்க இருக்கிறவனாலையும் அவனது அழகின் திறம் இவ்வளவுன்னு வரையறுத்து சொல்லவே முடியாதே. அப்படி சொல்ல முயற்சிக்கிற மனம், அந்த சிந்தனை விகல்பம், திரிபடைந்த சிந்தனையாச்சேன்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் அதை முயற்சி பண்ணி உன் மேல பைத்தியமா இருக்கேன், நான் என் மனம் திரிபடைந்து இருக்கிறது நீ வராததால் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுல இருக்கிற தத்துவ பொருள் என்ன? இறைவன் அளவிட முடியாதவன், இறைவன் வரையறைக்குள் வராதவன். ஆனால் ஒரு பக்தனின் மனம் அவனையே நாடிக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும், அவன் மேல் அவன் அழகை புகழ்ந்து பாடத்தான் செய்யும். அது இந்த மதி அடையும் விகல்பம். ஆனாலும் அவனை விடாமல் வணங்கி கொண்டே இருக்கு. அதுவும் தெரியும் அதுக்கு, நான் சொல்ற அளவுக்கும் உட்பட்டவன் கிடையாது அவன், அதையும் மீறினவன். ஆனா நான் என்ன அளவுல அவனை இந்த இப்படி வச்சு பாக்குறேன் அப்படின்னு பக்தனுடைய நிலை. தலைவி தலைவனது பெருமையை சொல்றான். அவளுக்கு அந்த அவனை சொல்லும் போது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த அவனை பிரிந்திருக்கும் துன்பம் குறையுது அவனை பத்தி பேசும்போது. ஆகவே அவ அப்படி பேசிக்கிட்டே இருக்கான். நிறம், அத நிறமும்னு வரணும், மீட்டருக்காக அதை ஒரு ஊவை கட் பண்ணியிருக்காரு. நிறமும் உயர் கோலமும். கோலம் என்றால் என்ன? செயற்கையாக செய்யப்படுவது கோலம். அதாவது அவன் ஆபரணங்களை அணிந்திருப்பவன் இல்லையா? பெருமாள் குளிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவார். ஆனா டிசைனா ட்ரெஸ் போட்டு நகையை போட்டு நிக்க சொல்லுங்க, நம்மால முதல் ஆளா வந்து நிற்பார். ரைட் ரைட், மேக்கப்னா ஓகே இல்லைங்க, குளிச்சு மொழிகி அது எப்பாவது பார்த்துக்குவோம் ஐயா, என்னைக்காவது இந்த கார்த்திகை மாசம் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வரும்போது பார்த்துப்போம், சும்மாலாம் டெய்லி குளிக்க சொல்லாத. அதுதான் பெருமாள். ஆகவே நம்மால் வந்து ஆபரணங்களை அணிந்து கொண்டு, மலர் மாலைகளை சூடிக்கொண்டு, பட்டு பீதாம்பரங்களை அணிந்து கொண்டு அப்படி ஸ்டைலா தான் இருப்பார். ஆகவே என்ன சொல்ற, உயர் கோலம். அவருடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஏந்தி ஆபரணங்களை அணிந்து கொண்டு, ஸ்ரீவல்சம் மார்பில் கொண்டு, துளாய் மாலை அணிந்து, மலர்கள் நிறைந்த மாலைகளை சூடிக்கொண்டு இப்படிலாம் நிக்கிறாரு நம்மாளு. அப்படி நிக்கிறது தான் உயர் கோலம். பேரும், அவனது நாமங்கள், அவனது பெயரும் உருவும் அனைத்தும் கலந்தது அந்த உருவம். உருவத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம்ல, சோ அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு உருவம். இவன் இப்படி இருப்பான், இந்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டா அவனும் நாராயணன் தான். ஆனா ராமன் எப்படி இருப்பான்? அவன் கரிய நிறமுடையவனாக கையில் வில்லேந்தி நிற்பான். கிருஷ்ணன் அவனும் கரிய நிறமுடையவனாக குழல் ஊதி நிற்பவன். அப்ப நீங்க அந்த உருவம் வருது இல்ல, பேர் சொல்லும் போதே அந்த பேருக்கு ஒரு உருவமும், அந்த பேருக்கு ஒரு அழகும், அந்த பேருக்கு ஒரு நிறமும் வந்துருது. என்ன சொல்றாங்க அத? நாம ரூப குணாதிகள் அப்படின்னு சொல்றது. இறைவனுடைய பெயரும், அந்த பெயருக்கு இணையான குணமும், அந்த குணத்திற்கு இணையான ஒரு என்ன சொல்றது வடிவம், அதான் ரூபம். நாம ரூப குணாதி, இதையெல்லாம் கொண்டதாக இறைவனை நாம வர்ணிச்சுக்கிறோம், நமக்கு இது பண்ணிக்கிறோம். நேர் மேல உள்ள பாட்டுக்கு போங்க. என்னும் இடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமேன்னு கேட்டாரு. இப்ப அடுத்த வரியில என்ன சொல்றாரு? நிறமும் உயர் கோலமும் பேரும் குருவும் லிஸ்ட் போட்டாரு. நீ தானே மேல சொன்ன இது எல்லாத்துக்கும் லிஸ்ட் போடுறது வந்து ஒரு என்னது, அது ஒரு மதி விகற்புன்னு நீ தானே சொன்ன. இப்ப இங்க வந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிய. அடுத்த வரியில பதில் சொல்றாரு. நிறம் உயர் கோலமும் பேரும் உருவும் இவை இவை என்று இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்களாம். இவை 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 இவைனா இப்படி இப்படின்னு டிஃபைன் பண்ணி சொல்றாங்க. யாரு? அறமுயல் ஞான சமயிகள்.
அறம்னா இந்த இடத்துல மிகுந்தன்னு அர்த்தம். அறம் முயல், மிகுந்த முயற்சி செய்து ஞானமடைந்த ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் தான் ஞான சமயம்னா மார்க்கம், வழிமுறைன்னு அர்த்தம். ஞான மார்க்கத்தில், ஞான வழிமுறையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஞான சமயிகள். அறம் முயல், மிகுந்த முயற்சி. அறப்பெரிதுன்னு ஒரு சொல் இருக்கு. அறப்பெரிதுன்னா அறம் பெரிய அறம்னு அர்த்தமா? இல்ல, ஆகப் பெரிது. அறப்பெரிதுன்னா அனைத்தையும் விட பெரிதுன்னு அர்த்தம். இப்ப இங்க அறம் முயல் என்றால் மிகுந்த முயற்சி எடுத்து இவை இவை என்று அவனுடைய நிறம், உயர்கோலம், பேரு, உரு எல்லாத்தையும் பேசுறாங்க ஞான சமயிகள், ஞான மார்க்கத்தில் இருப்பவர்கள். அப்படி பேசிலும், அப்படி பேசினா கூட அங்கு அங்கு எல்லாம் உற உயர் ஞானச் சுடர் விளக்காய் நின்றதன்றி, அது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதான் உரைனா அந்த இடத்திற்கு பொருந்துகிற மாதிரி, உற்ற அதான் உரை, அந்த இடத்திற்கு உற்றது போல. இப்போ இந்த சுவாமிஜி ஒருத்தர் வரார், அவர் அப்படி எல்லாரையும் பாக்குறார், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அவர் இறைவனாக பேசும்போது கிருஷ்ணனை பத்தி பேசுவார். கிருஷ்ணன் என்னென்ன லீலைகள் செய்தான், அதே கிருஷ்ணன் எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் குருவாக விளங்கினான், எப்படி வந்து அவன் ஒரு சிச்சுவேஷன் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கிருஷ்ணன் எப்படி கையாண்டான், ஒரு போர்க்களத்துக்கு நடுவில் அவன் எப்படி பிரில்லியண்டா வேலை செஞ்சான், எப்படி கிருஷ்ணன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு அவர் பேசுவார். கரெக்டா தானே இருக்கு? ஏன் அதை பேசினார்? அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இளைஞர்கள், அவங்களுக்கு அந்த அந்த ஸ்டைல் ஈஸியா புரியும். மறுநாள் வரார், கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆட்களா உட்கார்ந்துருக்காரு. நம்மால ராமன் எடுக்கிறார். ராமன் எப்படி இருந்தான், எப்படி ஒரு ஐடியல் பர்சனா இருந்தான், அவனுக்கு அறக்குழப்பங்கள் வரும்போதெல்லாம் எப்படி வந்து உறுதியாக அவன் தர்மத்தின் பேரில் நின்றான். ஏன்னா மிடில் ஏஜ் ஆளுக்கு தான் அந்த குழப்பம்லாம் வரும். அப்ப அவங்களுக்கு ராமரை காமிச்சார். தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, இளம் தாய்மார்கள். இப்ப எங்க போயிருவாரு? மறுநாள் எந்த கடவுள் வந்துருவாரு? ஆயர்பாடி கண்ணன் வந்துருவான். அவன் குழந்தையாக அவன் செய்த லீலைகள் அப்படி உடனே எல்லா தாய்மார்களுக்கும் அப்படியே மனசு நிறைஞ்சு போயிடும். அவங்கவுங்க பிள்ளைகளா அப்படியே கண்ணனை பார்க்க ஆரம்பிச்சிடும். இளம் பெண்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. அப்ப ராசலீலை செய்யும் கண்ணனாக கடவுள் வருவான். அப்போ ஒரு ஞானச்சமயி கடவுளை பேசும்போது இவை இவை என்று அந்த நிறம், அந்த கோலம், அந்த பேர், அந்த உரு, இதெல்லாம் அங்கு அங்கு எல்லாம் அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறெல்லாம்னு பொருள் எடுக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உர, அந்த இடத்திற்கு பொருந்துமாறு, அங்கு அங்கு உர, அங்கங்கெல்லாம் உர, எங்கெங்கெல்லாம் அவர் பேசுறாரோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் பொருந்துமாறு உயர்ஞான சுடர் விளக்காய் நின்றது அன்றி, அந்த இடத்துக்கு பொருத்தமா அது நின்னதே தவிர. சார் நேத்துதான் பரம்பொருள் கிருஷ்ணன் குழந்தைன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், சார் இன்னைக்கு வர்றேன் பரம்பொருள் ராமன்கிறாரே சார் இவரு, அப்ப யார் பரம்பொருள்? யோ, அது நேத்துக்கு அவன் பரம்பொருளா அப்படி இருந்தான், இன்னைக்கு பரம்பொருளா ராமன் இருப்பான், நாளைக்கு அவன் பரம்பொருளா வேற ஒன்னா இருப்பான். அதனாலதான் அங்கங்கு அந்த இடத்துக்கு பொருந்த மாதிரி அது ஒரு ஞானச்சுடர் விளக்காய் விளங்கினதை அன்றி அதுவே அவன் நினைச்சுக்காத. ஒன்றும் எம்பிரான் பெருமையே பெற முயன்றார் ஒன்றும் இல்லை. அப்படிதான் கொண்டு கூட்டி வாசிக்கணும். உயர் ஞானச்சுடர் விளக்காய் நின்றது அன்றி, அந்தந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சுடர் போல் அது தெரிந்ததே தவிர எம்பெருமான் பெருமை, அவனது மொத்த பெருமையும் பெறமுயன்றார். பெறமுயன்றார்னா அதை சொல்ல முயன்றார். இவர் பெற்றால சொல்றது, மொத்த பெருமையும் பெறமுயன்றார் ஒன்றும் இல்லை. ஆள், ஆள் என்றால் அசை சொல், ஆஹா அப்படின்னு. அப்படி பெற முயன்றது ஒண்ணும் இல்லையே, அவன் மொத்த பெருமையும் பெற முடியாது. அப்ப ஒருத்தர் நீங்க இப்போ இதைத்தான் அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப நீ வெவ்வேற சொல்ல கேட்ப. முதல் நாள் வந்து ஜீசஸ் தான் உன்னை காப்பாற்றுவார், கர்த்தர் மட்டுமே மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஒருத்தன். அதே மேடையில மறுநாள் ஒருத்தர் வந்து அல்லாவை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லை, அல்லாவே ஏக இறைன்னு சொல்லிட்டு போவான். அடுத்த நாள் அதே மேடைக்கு ஒருத்தன் வருவான், மகாவீரர் அடைந்த பரிநிர்வாணமே
நீ அடைய வேண்டியது வேற எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அதுக்கடுத்த பௌத்தர் வருவான், அவன் ஒண்ணு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் கடவுளை பத்தி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் சொல்றதும் உண்மை, அது பகுதி உண்மை. அதான் அவர் சொல்றாரு, அங்கங்கு எல்லாம் உறவுயர் ஞானச் சுடர் விளக்காய் நின்றது அன்றி. நீ மொத்த கடவுள்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீ இப்படி ஒவ்வொருத்தன் சொல்லுடைய ஒரு சொல்லுக்குள்ள நீ நின்னா அது அவனும் ஞானிதான். ஆனா அவன் அதை ஒரு விதமாத்தான் சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்த இறையின் பெருமையை சொல்ல முடியாது. எவ்வளவு அழகான பாட்டு. அவனுக்கு பேர் வைப்பாங்க, ஜீசஸ்னு பேர் வை, அல்லான்னு பேர் வை, ததாகதர் புத்தருக்கு நீ ஒரு பேர் வை, எப்படி வேணாலும் வச்சு பாரு. மைத்ரேய புத்தர்னு சொல்லு, நீ அவரை இன்னும் என்னென்ன புத்தர் உண்டோ எப்படி பலவிதமான பொருளா அவரை நீ சொல்லு, வஜ்ரபாணியாக நீ அவரை சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ, பேர் என்ன வேணாலும் வை, நாமம் ரூபம் வடிவம் என்ன வேணாலும் வை, அவருடைய குணம் என்ன வேணாலும் சொல்லு. வஜ்ராயண பௌத்தத்துல ஐயா கொஞ்சம் கோரப்பல்லோட தான் இருப்பாரு புத்தர், நம்மளால அதை இது பண்ணவே முடியாது. பூமி ஸ்பர்ச புத்தர் இருக்காரு, அவரது ஞானமடைந்த கோலத்துல சாக்கிய முனி கோலத்துல இருக்கும்போதுதான் நம்ம புத்தரை கொஞ்சமாவது பார்க்க முடியுது. ஒவ்வொரு விதத்திலையும் நீ அவனுக்கு நாமம் ரூபம் குணம் எல்லாவற்றையும் கொடுத்து நீ பேசும்போது அது அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் ஞான விளக்காக விளங்குமே தவிர அவரது மட்டுமே ஒட்டுமொத்த பெருமையை சொல்லிவிடுவது ஆகாது, அப்படி சொல்ல முடியாது. அதான் அவர் சொல்றாரு, சுடர் விளக்காய் நின்றது அன்றி ஒன்றும் பெறமுயன்றார் இல்லை. அவ்வளவுதான், பெறமுயன்றார் ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றுமே ஒன்றாக எல்லாவற்றையும் பெற்றவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஞானிகள் எவ்வளவு விளக்கினாலும் இறை என்பது விளக்கப்பட முடியாதது, முழுவதுமாக விளக்கப்பட முடியாதது. அதுதான் இங்க தலைவியோட பெருமை. தலைவி தலைவனுடைய பெருமையா சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தங்க, அது இறைவனது பெருமை. பக்தன் சொல்றான், என்னதான் நான் சொல் கேட்டாலும் எனக்கு நிறைவு இல்லை என சொல்ல முடியாது. அவனுக்கு தலைவன் எனக்கு உதவுனான், அதை நான் நினைச்சு பாத்துக்கிறேன். ஓரக்கண்ணால பார்த்தாங்கிறத சொல்லிதானே ஆரம்பிக்கிற, எப்படி உதவி இருக்கான் பாருங்க. அதான் அத புராண கதை, அதுல இருக்கிற நுட்பம், அதை அகத்துறையில கொண்டாந்து சேர்க்கிற அழகு. நம்மாழ்வார் மேட்ச்லெஸ். மட நெஞ்சமே, மடனா பேதை இந்த இடத்துல, விவரம் இல்லாத பைத்தியக்கார நெஞ்சமே, பெருங்கேழலார் வார்த்தை பார்த்தீங்கல்ல, கேழல் என்றால் பன்றி, பெருங்கேழலார் மரியாதையோட, யாரு, வராகர், பெரிய உருவம் எடுத்து நின்ற வராகர், பெருங்கேழலார் இவ் அகாலம், இவ் அகாலம், அகாலம் என்றால் காலமில்லாத சூழல், இவ் அகாலம் இன்றைக்கு இருக்கிற இந்த காலமற்ற சூழல். என்ன காலமற்ற சூழல்? இப்ப என்ன அகாலமா இருக்கு? இறைவன் என் கூட இருந்தா நல்ல காலம், அவன் இல்லைன்னா அகாலம். தலைவன் என் கூட இல்லையே இந்த அகாலத்துல. அதாவது இதை எப்படி பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவ் அகாலம் என்றால் கேழல் எப்ப வரும்? பூமி கொண்டு போய் எங்கோ ஒரு இடத்துல அண்ட கடலுக்குள் எங்கோ ஒரு இடத்துக்குள்ள புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பூமிக்கே பெருங்கேடு. பூமி அண்ட பித்தியில் இருக்கக்கூடிய ஆவரண கடலின் அடியாளத்தில் கொண்டு வைக்கப்பட்டு விட்டது. பூமி இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. திடீர்னு என்னைக்காவது உட்காந்து நம்மளுடைய சுற்றிட்டு வரக்கூடிய 9 கிரகங்களை யாராவது வெளியே இருந்து பார்த்தாங்கன்னா ஒரு கிரகத்தை காணும். வெளியே போச்சு தெரியல சார், இரண்யாசுரன் இது தெஃப்ட் கேஸ்ல இருக்கு சார்னு சொல்லணும். எடுத்துட்டு போயிட்டான், கொண்டு அங்க ஒளிச்சு வச்சுட்டான்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அகாலம், அகாலம் என்றால் ஒரு ரொம்ப கிரைசிஸ் இருக்கிற டயத்துலதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான டயத்துலதான் பெருங்கேழல் வரும். பெருங்கேழலார் வரணும் என்றால் அது பெரிய கிரைசிஸா இருக்கும். யோசிச்சு பாருங்க சார், எங்க வீட்டு வாசல்ல ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சிருந்தேன், அதை காணோம். உடனடியாக
சிபிஐ அண்ட் என்ஐஏவை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க சார். யார் வருவா? சிபிஐயும் என்ஐஏவும் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் காணாம போனது கேஸ் எடுக்குமா? அத மாதிரி பூமியே காணாம போன பெரும் சிக்கல் சூழ்நிலையில தான் பெருங்கேழலார் வருவாரு. பெரிய பிரச்சனைக்கு தான் அந்த பெரிய பன்றி வரும். அதுதான் அகாலம். அப்படி பெரிய சிக்கல். வாழ்க்கையே இல்லையே பூமி இல்லைன்னா. இப்ப எனக்கு அப்படியான சூழ்நிலையில அகாலத்தில் பெருங்கேழலார், அப்படிப்பட்ட பெருங்கேழலானது அதை போல வந்தது. அப்படி எனக்கு உலகமே போச்சே. இப்போ என் உலகமே அவன் தான். அவன் இல்லைங்கும் போது நான் பூமி கடலுக்குள்ள போன மாதிரி போயிட்டேன். அப்ப இந்த பெருங்கேழல் வருது. எனக்கு எனக்கு மட்டும் வருது. வந்து என்ன செய்யுது? வார்த்தையை பாருங்க. மடநெஞ்சமே, மடநெஞ்சத்துக்கு சொல்றாரு, பெருங்கேழலார் இவ் அகாலத்தில் தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். பெருங்கண், பெரிய பன்றி இல்லையா? அப்ப கண் அப்படிதான் இருக்கும். பெருங்கண் மலர் புண்டரீகம், சிவந்த தாமரை மலர் போன்ற கண்களை நம்மேல், அதாவது நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்து, பிறழன்னா அந்த இடத்துல மிளிரும்படியாக ஒளி மின்னுகிறது. அந்த ஒளி மின்னலத்தான் பிறழங்கிறாரு. அப்படி நம்ம மேல அப்படி வச்சார். அப்படி பார்த்தாரு ஸ்ட்ரைட்டா, நம்மள பாக்குறாரு. அவர் பார்வை நம்ம மேல பட்டுருச்சு. நம் போல் ஒருவரும், சாரி, நம் ஒருவர் போல்வரும் கேள்பவர் உளரே. கேள்பவர் என்றால் இந்த இடத்துல கெழுபவர், கெழு என்றால் பெருமைன்னு அர்த்தம். கெழுதகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பெருமை மிக்கவர்னு அர்த்தம். நம்மை போல வேறு யாராவது பெருமை பெற்றவர்கள் இருக்கிறார்களா? ஏன்? அவனுடைய மலர் கண்கள் நம்மேல் மிளிர்கின்றன. நம்மளை பார்த்து அப்படி ஒளி வீசுது. நம்மளை பார்த்தவொடனே அவன் கண்ணில் ஒரு பல்பு அடிக்குது. நம்மாளு அப்படின்னு நம்மளை பாக்குறான். அப்படி வந்து நம் பார்வை நம்மேல் பட்டதால் நம்மை போல் பெருமை படைத்தவர்களும் இருக்கிறார்களா? தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு அருங்கே வரப்பெருமே. தொல்லை வாழியம் என்றால் முன்பு வாழ்ந்த வாழ்க்கைன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி அல்ல. தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு. தொல்லை என்றால் தொன்மையான, தொன்மையான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அது தொன்மையான வாழ்க்கையாகிறது? அடுத்த சொல் சேர்த்தோம்னா சூழ் பிறப்பு. சூழ்னா இந்த இடத்துல சுழற்சி. பிறப்பு சுழற்சியாகி ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டே இருக்கேன். அதனாலதான் சூழ் பிறப்பால் ஏற்பட்ட வாழியம் தொன்மையானது. இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பதால் நான் வாழும் வாழ்க்கை ரொம்ப பழைய வாழ்க்கை. எல்லாம் என்ன செய்ய, பிறக்க போற, சோத்துக்கு அலைய போற, புகழுக்கும் உலக இன்பங்களுக்கும் உன்னுடைய எல்லா எனர்ஜி, அறிவு எல்லாத்தையும் அதுல கொண்டு விட போற. கடைசியா சாகும் போது இதெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இறைவனை வணங்கலாம்னு நினைக்க போற. அப்ப சாவு வரும். அந்த ஆளு செத்து பழையபடி பிறக்க போற. தானே நடக்கும். நீ எப்படி பிறந்தாலும் என்ன, எங்க பிறந்தாலும் இதுதான் உனக்கு தலையெழுத்து. அப்ப இதேதான் நடக்குது. அதனாலதான் தொல்லை வாழியம்ங்கிற வார்த்தையை போடுறாரு. வாழ்ந்து வாழ்ந்து அது அழுத்து போன ஒன்று. இட்ஸ் அ பேட்டர்ன், ரெக்கரிங், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் சூழ் பிறப்புன்னு சொன்னார். சூழ் பிறப்பால் வரும் தொல்லை வாழியம் மருங்கே வரப்பெருமை. மறுபடி நமக்கு வருமா? வராது. அதான் வருமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? வராதுன்னு அர்த்தம். ஏன் வராது? ஏனென்றால் அவனது மலர்கண் நம்மேல் என்ன செய்து விட்டது? நம்மேல் பட்டு விட்டது. இனி நமக்கு நம்மை போல் பெருமையுடையவர்கள் யார் இருக்கிறார்? மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த தொன்மையான வாழ்க்கையை அனுபவிக்கும் துயரம் நமக்கு இனிமேல் வருமா? சொல்லு. வாழி மட நெஞ்சமே. வாழி என்றால் நல்லா இருக்கு. பைத்தியக்கார நெஞ்சம் தான், ஆனா நல்ல நெஞ்சம். நல்லா இருடே அப்படி வாழ்த்தி சொல்லக்கூடிய பாட்டு. தன் நெஞ்சுக்கு தானே அப்படி ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறது. அதுல ஒரு விஷயத்த பாருங்க. பூமியை எப்படி வந்து, ஏன் வராக அவதாரத்தை சொன்னாரு? அங்க என்ன சொன்னாரு? இறைவனின் திருவடிகளை வணங்கினால் வீடு பேறு கிடைக்கும்னு சொன்னாரு. அப்ப அந்த கடைக்கண் பார்வையை கொண்டாந்து போட்டாரு இல்லையா? அந்த வன்காற்று அறைய அந்த பாட்டுல சொன்னார். வான் நிமிர்ந்த தன்கால் பணிந்த என்பால்னு சொன்னார். அப்ப திருவடியை பணியும் போது அங்க திருவிக்கிரம அவதாரம் வருது. ஏன்னா திருவடி வந்து நம்மை தேடி வரும் திருவடி.
இறைவனின் திருவடிகளை சார்ந்தவர்கள், இறைவனின் திருவடிக்கு தன்னை சரண் கொடுத்தவர்கள் தான் எங்க போய் உட்கார்றோம்? இறைவனின் திருவடிகள்ல உட்கார முடியும், பரமபதத்துல. அப்படிப்பட்ட இறைவனின் திருவடியை நீ தேடி போறது இல்ல, அது உன்னை தேடியே வரும். பூமியில இருந்தாலும் உன்னை தேடி வரும், விண்ணில் இருந்தாலும் உன்னை தேடி வரும். அப்ப இறைவனின் அருள் நம்மை தேடி வரக்கூடியது, நீ கண்ணை திறந்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அங்க இறைவனின் அருள் நம்மை தேடி வரும்னு சொல்லும் போது அங்க என்ன வந்தது? திருவிக்கிரமாவதாரம் வந்துச்சு. இப்போ இறைவன் நம்மள ஒரு கிரைசிஸ்ல இருந்து காப்பாத்துவான். பூமாதேவி அண்ட கடலுக்குள் போய் அகப்பட்டு கொண்டான். நாம இந்த ஜீவான்மா சம்சார கடலுக்குள் அகப்பட்டு கொண்டது. அண்ட கடலுக்குள் அகப்பட்ட பூமாதேவியை யார் வந்து காத்தது? கோட்டிடை இருத்தி, அதாவது இவர் சொன்னார்லே பெரியாழ்வார், தன் தந்தங்களுக்கு நடுவே, பற்களுக்கு நடுவே அவளை தூக்கி வைத்து கொண்டாந்து வச்சாரு. அப்படி கொண்டாந்து வச்சிருக்காரு. அந்த கோலை அழகா பார்க்கணும்னா நீங்க திருவிடந்தை போனோம். திருவிடந்தையில வெளியில உள்ள சந்நிதி மண்டபத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி வெளியில ஒரு ரைட் சைடுல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்து தூண்ல செதுக்கி இருப்பாங்க. ஏன்னா உள்ள பூரா உங்களுக்கு ஆடை அணிவிச்சிருக்கிறதுனால தெரியாது. அவர் தொடையில கையை வச்சு பிடிச்சிருப்பாரு. தாயார் முகத்துல வெட்கமும் பெருமையும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வெட்கம், இப்படி எல்லாரும் பார்க்கும்போது கையை எங்க வச்சிருக்கான் பாரு. இன்னொரு பக்கம் பெருமை, என் வீட்டுக்காரன் பாரு எவ்வளவு வலிமையை நெட்டிக்கு, எப்படி தோல் மேல பொண்டாட்டியை வச்சுட்டு நடக்கிறவன் அவனையாவது பார்த்துருக்கோமா? அவன் வச்சிருக்கான். என் பொண்டாட்டி நான் வச்சிருக்கேன், நெஞ்சில தூக்கி வச்சிருக்கான், தோல் மேல தூக்கி வச்சிருக்கான். தாயாரை தூக்கி இப்படி தோல் மேல வச்சிருக்கான். அவன் எல்லாம் ஆம்பளை. எவர் கேலிக்கும் எவர் கிண்டலுக்கும் அவனுக்கு பயம் கிடையாது. எப்பா என்னால முடியுது, என் முன்னாடி தோல்ல வச்சுக்கிறேன், உனக்கு முடிஞ்ச நீ வச்சுக்க, அதான் அவன் சொல்லுவான். அப்ப அப்படி நிக்கிற, அப்ப அப்படிப்பட்ட ஒரு புருஷனை அடைஞ்ச பெருமை அவளுக்கு இருக்கும். அப்புறம் எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களேங்கிற வெக்கமும் இருக்கும். தாயார் அப்படிதான் இருப்பா. தாயார அந்த வராகம் பாக்குற பார்வையை பாருங்க, சும்மா கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. ரொம்ப பக்கத்துல போனீங்கன்னா சரியா தெரிய மாட்டான். அந்த படிக்கு இறங்கி நின்று ஒரு 2 அடியில நின்று அவனை பார்த்துக்கிட்டே இருங்க, திடீர்னு அவனுக்கு கண்ணு எங்க இருக்குன்னு தெரியும். அந்த கரிய உருவத்துல அவன் கண்ணு தெரியும். அந்த கண் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியும். திருவிடந்தேர் பகல்ல போங்க, அவ்வளவு அழகா இருக்கும். பகல்லனா ஒரு 3 மணி 4 மணி அந்த டயத்துக்கு கூட்டம் இல்லாம இருக்காது. காலையில போனீங்கன்னா மாலையை மாத்தி விட்டுருவாங்க. திரும்பி வரும்போது நம்ம இன்னொரு பெண்ணோட வர வேண்டி இருக்கும் கூட்டத்துல. அதனால ஒரு 3 4 மணிக்கு போனீங்கன்னா அவ்வளவு அழகா அவன் தெரியும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுவது. தாயாரை எப்படி அவன், பூமாதேவியை, பூதேவி தாயாரை எப்படி அவன் அண்டக்கடலிலிருந்து காப்பாற்றினானோ அதே போல சம்சாரக் கடலிலிருந்து என்னை காப்பான். ஆகவேதான் நான் பெருங்கேழலார்னு அவரை கூப்பிட்டேன். புண்டரீக கண்களை உடைய அந்த வராகரை நான் அழைத்தேன். அதனால வராகரை கொண்டாந்து நீங்க போடுறாரு. அடுத்த பாட்டு இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு இந்த பாட்டு. அப்படி இன்றைக்கும் இது நவீன கவிதைகள்ல எழுதலாம். என்ன சொல்றாரு இந்த பாட்டுல? யார் யாரையெல்லாமோ தூது விட்டேன், எந்த தூதும் வேலைக்கு ஆகல. அப்ப எதுக்கு இன்னொருத்தங்க நம்பணும்? நம்ம நெஞ்சையே நம்ம தூது விடுவோம். நம்ம நெஞ்சை விடவா நம்மளை பத்தி ஒருத்தர் சொல்லிட முடியும்? பறவைகளை தூது விட்டு பார்த்தேன், மேகத்தை தூது விட்டு பார்த்தேன், எதுவுமே சரியா வரல. விடு, நம்ம நெஞ்சையே தூதா விடுவோம் அப்படின்னு விட்டா, இந்த நெஞ்சு எனக்குரிய நெஞ்சு இல்லையா, தானே வரணும், திரும்ப வரலையே. அங்க போய் அவன் திருவடிகளில் உட்கார்ந்து கொண்டு அவனே எல்லாம் அப்படின்னு அவன் பின்னாடியே தெரியுது. என் நெஞ்சு அவனுக்குரியதாகிவிட்டு. எவ்வளவு பெரிய விஷயம். சரணாகதி அடைந்த பிறகு நான் என்றும் எனது என்றும் எதுவும் கிடையாது. இத முதல்ல ஸ்ட்ராங்கா சொன்னவன் யாரு? பிரகலாதன். பிரகலாதனுக்கும் அவங்க அப்பா இரணியனுக்கும் தகராறு நடக்குது. பிரகலாதனை பார்த்து நான் இரணியன் கேட்கிறான், டேய் நான் உன்னை பெத்த அப்பன் இல்லடா, அப்பன் சொல்ல நீ மீறுவியா, தகப்பன் சொல்ல மீறுவியா? உள்ள பதில் சொல்றான், நம்ம எல்லோரையும் படைத்தவன் அவன் இல்லையா,
எனக்கும் உனக்கும் அனைவருக்கும் அவனே தகப்பன். அவனை எப்படி நான் மீறுவேன்? நான் மாதா, நான் பந்து சொல்லியாச்சு. நான் பிதா, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, உறவினர் கிடையாது, எல்லாமே அவன்தான் சொல்லியாச்சு. அதை சொல்லும் நிலை அனைத்தையும் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான் பிரகலாதன். உன்னைய தூக்கி நெருப்புல போட போறேன், போடு. நான் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அவனுடைய ப்ராடக்ட், அவன் பொருள். காப்பாத்தணும்னு நினைச்சா அவன் காப்பாத்தட்டும், அழியணும்னு நினைச்சா விடட்டும். அவன் தான் நினைக்கணும் அதை. நான் அதை பத்தி கவலைப்படணும், எனக்கு அது தெரியாது. இல்லப்பா உன் உடம்பு தானே சுடும். இல்லைங்க இது என் உடம்பு கிடையாதுங்க, இது அவனுடைய உடம்பு. அவன்கிட்ட கொடுத்துட்டேங்க நான். ஐ சரண்டர்ட் இட். இது இனிமே என்னோடது கிடையாது. சிந்தனை அதுவும் அவனோடதுதான், அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி நின்னவன் தான் பிரகலாதன். ஆகவேதான் பிரகலாதன் இருந்த அந்த நெஞ்சு அவனிடத்துல போனா திரும்ப வராது, அவங்கிட்டயே நிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நரசிம்ம அவதாரத்தை எடுக்கிறார். என்ன யோசிச்சு பாருங்க, அகத்திணை பாடல். நெஞ்சு தலைவனிடத்தில் போய் திரும்பி வரவில்லை, தலைவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. அப்ப அத பக்திக்குள்ள கொண்டு வரும்போது கரெக்டா நாராயணன்னு கூட சொல்லலாமே, எதுக்கு சரியா நரசிம்மனை பிடிக்கிறாரு. அதுதான் இவர்கிட்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்மாழ்வார்ட்ட எல்லா இடத்துலயும் முள்ளு கரெக்டா இருக்கும் அவர்கிட்ட. ஒரு மில்லி இங்க அங்க கிடையாது. இதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்தியோ அதே வெயிட்டேஜ் தான் இதுக்கும். அகத்தினை அழகு அதுக்கு 100% சார். சரியா, அதுக்குள்ள தத்துவம் அதுவும் 100%. சரி, அதை மேட்ச் பண்ற புராணம் அல்லது அந்த அதுல இருக்கக்கூடிய ஐதீக கதைகளின் அழகு அதுவும் 100%. இப்படி எல்லாத்துலயும் 100 out of 100 வாங்குற ஆளு தான் நம்ம ஆளு. மடநெஞ்சம் என்றும் தமது என்றும் வார்த்தையை பாருங்க. மடநெஞ்சம்னா விவரங்கெட்ட ஒரு அப்பாவியான நெஞ்சம், நெய்வ். அதான் மடநெஞ்சம், வெரி நெய்வ், ரொம்ப அப்பாவியான நெஞ்சம் என்று நினைத்து, தமது நம்முடையது தானே, அதான் மமகாரம், என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது. என்றும் ஓர் கருமம் கருதி, ஒரு வேலைக்காக, ஒரு செயலுக்காக நெஞ்சை விட, தூதாக விடன்னு அர்த்தம். நெஞ்சை தூது விட, அதைத்தான் விட நெஞ்சம்ங்கிறாரு. நெஞ்சை விட உற்றார், சாரி, நெஞ்சை விட உற்றார். உற்றார் என்றால் அதை செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள். விட உற்றார், விடுவதற்கு தயாராக இருப்பவர்கள். அதாவது நெஞ்சத்தை ஒண்ணும் அறியாத அப்பாவி நெஞ்சம்னு நினைச்சுக்கிட்டு அது நம்முடைய நெஞ்சம் தானே என்று எண்ணிக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக நமது நெஞ்சை விடலாம் என்று இருக்கக்கூடியவர்களே உற்றார். உற்றார் என்றால் அதற்கு தகுந்தவர்களே. விடவோ அமையும். என்ன அர்த்தம்? விடாமல் இருப்பது நல்லது. விடவோ அமையும், விடாமல் இருப்பது நல்லது. இட் இஸ் பெட்டர் டு லீவ் தி ஐடியாங்கிறது. அதான் அதுக்கு பொருள். அப்படியாவது ஐடியால இருக்கிறவர்களே அந்த ஐடியா விளங்காது. விடவோ அமையும், விட்டீங்கன்னா கெட்டு போகும், முடிஞ்சிரும் கதை. அதான் அமையும். அமையும் என்றால் பினிஷ்டுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. விடவோ அமையும், விட்டீங்கன்னா கதை முடிஞ்சதுப்பா. ஏன்பா இப்படி சொல்ற? நான் நெஞ்ச தூது விடுறதுக்கு ரெடியா வச்சிருக்கேனே, நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா விட்டுருப்பேன், நீ எதுக்கு இப்படி விட்டா காரியம் நடக்காதுங்கிற ரீசன் நான் சொல்றேன். அப்பொன் பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார். பொன் பெயரோன் ஹிரண்யன், ஹிரண்யம் என்றால் தங்கம்னு அர்த்தம். தங்கம் போல உடல் கொண்டிருப்பவன் அவன், ஒளி வீசும் உடல் கொண்டிருப்பவன். ஆகவேதான் ஹிரண்யன் அவனுக்கு பேரு. இப்ப தங்கத்தின் நிறம் கொண்டதால் தங்கத்தின் பெயரும் உடையவனாகிறான். பொன் பெயரோன் அவனை பெயருக்கு காரணம் சொல்றாரு. ஹிரண்யன்கிறது வடமொழி. வடமொழியில அவன் தங்கப்பன், தமிழ்ல பொன் பெயரோன்கிறார். அப்பொன் பெயரோன் தடநெஞ்சம், தடநெஞ்சம்னா வலிமை வாய்ந்த நெஞ்சம். அந்த இரண்யனுடைய வலிமை வாய்ந்த நெஞ்சத்தை கீண்ட பிரானார், அதை கிழித்த பிரான் யாரு? நரசிம்மர். பிரானார் தமது அடி கீழ் விட, அவரது திருவடிக்கு கீழே என் நெஞ்ச தூது விட்டான்பா. விட அப்படின்னு நெஞ்சை தூது விடன்னு அர்த்தம். மேல சொன்னார் இல்லையா, நெஞ்சை விட அப்படின்னு. அதான் இந்த இடத்துல நெஞ்சை அவர் அடிக்கு கீழ் விட போய்,
இந்த நெஞ்சம் போச்சு. போய் என்னாச்சு? திடநெஞ்சம் ஆய். இங்க இருந்து போகும்போது கொலவள வளவளான்னு பிரிஞ்ச துயரத்துல இந்த என் நெஞ்சம் ததும்பி லிக்விட் ஸ்டேட்ல ஃப்ளூயிடா போச்சியா. புலம்பிக்கிட்டே போச்சு. ஐயோ பாவம், உன் நிலைமை இப்படி இருக்கே, நான் போய் சொல்லி அவனை கூட்டு வரேன்னு ததும்பி லிக்விட் ஃப்ளூயிடா போச்சு. அங்க போய் அவனை பார்த்துச்சோ இல்லையோ, அவனை பார்த்த மகிழ்ச்சியில திடமாயிருச்சு. திட நெஞ்சம் ஆய் எம்மை நீத்து, என்னைய கைவிட்டுருச்சு. நான் தானே அனுப்புனேன், என்னையவே அது மறந்து போச்சு. என்னை நீத்து, என்னை கைவிட்டு விட்டு இன்று தாரும் திரிகை. இன்று தாரும்னா இன்று வரை. இதுகாரும் அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதுறோம் இல்லையா, முன்னாடி அதை எழுதுவாங்க, இப்ப எழுதுறது இல்லை. இதுகாரும் என்றால் இந்த நொடி வரை. இப்ப அது மாடர்னா எழுதுறதா, இதை படித்துக் கொண்டிருக்கும் இந்த நிமிடம் வரை எனக்கு அது வரவில்லை அப்படின்னு சொல்றது. அதுதான் இது காருங்கிறது தான் இன்று தாரும். இன்றைக்கு வரைக்கும் அவன் பின்னாடியே திரிகின்றதே. நெஞ்சத்தை தூது போறவங்கள்ட்ட போய் சொல்றாருப்பா, தூது விட போறே போல தெரியுதே. ஆமாங்க, தூது விட போறேன், நெஞ்சத்தை விட்டுறாத. நீ நினைப்ப உன் நெஞ்சம் அப்பாவி நெஞ்சம், அதுக்கு விவரம் தெரியாது. அப்புறம் உன்னோட நெஞ்சம் தானே, நம்முடைய நெஞ்சம் நம்மள்ட்ட வராம போயிருமா அப்படின்னா, தமது என்று ஏதோ ஒரு வேலையா அனுப்புறேன், வந்துரும், நம்ம பையதான், போய் வாங்கிட்டு வந்துருவான் அப்படின்னு நீ நினைக்கிற. வரமாட்டான். அவன் போய் அங்க போய் உக்காந்துக்குவான். அத அழக பார்ப்பான், அந்த அழகுக்கு பின்னாடியே திரிவான், உன்னைய விட்டுருவான். நீ போய் நின்னா கூட சாரி நீங்க யாரும் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவான். எம்மை நீத்து திடநெஞ்சமாய் என்றுதாரும் திரிகின்றது. இன்னைய வரைக்கும் அப்படித்தான் இருக்கு, என் நெஞ்சு என்கிட்ட வரல. இறைவனிடத்தில் ஒரு முறை நெஞ்சு சென்றால், ஒரு முறை இறை அருளை ருசித்தால் திரும்ப நம்மளால நார்மலுக்கு வரவே முடியாது. திரும்ப நம்மளால நார்மலா இருக்கவே முடியாது. அதுதான் பக்தனின் நிலை. அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்படி இறைவனை வணங்க நிக்கிறவங்கள்ட்ட அப்படி 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 இது மாதிரி சொல்றாரு. தலைவிட்டு நெஞ்சு இல்ல, என் நெஞ்சு என்னிடம் இல்லையே, என் நெஞ்சை கொள்ளை கொண்டவளே அப்படின்னு இப்ப எழுதுறான்ல பாட்டு, இதெல்லாம் இதான். நெஞ்சை கொள்ளை கொண்டு போய்விட்டாள் அப்படின்னு எழுதுறதெல்லாம் இதான். செவிலித்தாய் பாக்குறான், ஐயோ பிள்ளை இப்படி கிடந்து மருகுதே, அவனை நினைச்சு புலம்புது, அவனோட இருந்த பழைய கதையை நினைச்சு மகிழுது, திரும்ப இன்னைய நிலைமையை நினைச்சு புலம்புது. எப்படி கிடக்கிறா பாரு என் பொண்ணு. வட மாருதம் திரிகின்றது. மாருதம் என்றால் மெல்லிய காற்று, குளிர்ந்த காற்று. வடக்கிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று தான் வட மாருதம், அதான் வாடை காற்று. வாடை காற்று திரிகின்றது. திரிகின்றதுன்னா அப்படியே வீசுது. திங்கள், நிலா, சந்திரன் வெம் தீ முகந்து சொரிகின்றது. நிலா வந்தா குளிரும், ஆனா என்ன செய்யுது தலைவிக்கு? வெம் தீ, கடும் உஷ்ணமுடைய நெருப்பை அள்ளி சொரிகின்றது. அப்படியே குடத்துல இருந்து தண்ணிய கொட்டி கவுத்துன மாதிரி நிலா வந்து அப்படியே வெப்பம் மிகுந்த கிரணங்களை இவள் மேல் வீசுகிறது. அதுவும் அது, எதுவும் அது, முதல்ல சொன்னமே அது, முதல்ல சொன்னது எது? வாடை காற்று. அதுவும் அதே வேலையைத்தான் செய்யுது. அதுவும் அது, வாடை காற்றும் அதே வேலையை செய்யுது. எந்த வேலை செய்யுது? தீ முகந்து சொரிகின்றது. வாடை காற்று சும்மா வீசிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? எனக்கு. அவளுக்கு சந்திரன் அவள் மேல் நெருப்பை பொழிகிறான். வாடை காற்றும் அதையே செய்கிறது அவளுக்கு, எனக்கு இல்ல, அவளுக்கு செய்து. கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம். சங்கம் என்றால் சங்கு வளை. அந்த காலத்துல சங்குல அறுத்துதான் வளையல் செய்வாங்க. அந்த சங்கு வளையல் சரிகின்றதுன்னா கையில நிக்க மாட்டேங்குது, அப்படியே நழுவி கீழே விழுது தலைவி கையில இருந்து. எதுக்கு? கண்ணன் விண்ணூர் தொழவே. கண்ணனினுடைய விண்ணூர் எது? பரமபதம். பரமபதத்தை சென்று சேர வேண்டும் என்கிற ஆசையால் கையில் இருக்கும் வளையல் கலண்டு விழுகிறது. அப்படின்னு அவன் மெலிஞ்சிட்டா. அவன் ஆசை என்ன? இப்போ இறைவனை சென்று சேரும் ஆசையில். பயலை விரிகின்றது முழு மெய்யும். மெய் என்றால் உடல், முழுமை, மொத்த உடல்லையும் பசலை படர்கிறது. அதாவது நிறம் மாறுது, மாமை நிறம் மாறி தேமல் படர்ந்த மாதிரி கலர் வெளுத்துக்கிட்டு வருது. அதான் வண்ணம் பயலை விரிகின்றது.
எங்க முழு மெய்யும் எதை தேடி? தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும். அவன் மேல் அணிந்திருக்கிற துளசி நம்மேல் படவில்லையே என்று ஏங்கி அந்த துளசிக்காக ஆசைப்பட்டு, வார்த்தையை கவனிங்க, சந்திரன் குளிர்ச்சியான கிரணங்களை உடையவன். சந்திரன் நம்ம மேல குளிர்ச்சியை தான் கொடுப்பான். சந்திரன் நெருப்பள்ளி கொட்டுறானா, வெம்தீ முகந்து சொரிகின்றது திங்கள். வாடை காற்று குளிரும், நம்ம போர்வையை பொறுத்துட்டு உட்காந்துருக்கோம். அம்மையாருக்கு அது எப்படி இருக்கு? அதுவும் அதுவே, அதுவும் வெந்திய அள்ளி சொரிகிறது. ஆனா துளசி மாலை, பெருமாள் அணிந்த துளசி மாலை மட்டும் எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கான். தன்னம் துழாய், இங்க குளிர் வருது பாரு, ஏன்னா அது பெருமாள் அணிஞ்சது. பெருமாள் மார்பிலிருந்து வருவதால் அது குளிர்ச்சியை தருகிறது. இந்த சந்திரனும் இந்த வாடை காற்றும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆகவேதான் வெந்தி முகந்து சொரிகின்றது திங்கள், வெந்தி முகந்து சொரிகின்றது திரிகின்றது வடமாரதம்னு சொல்லியாச்சு. ஆனா துழாய சொல்லும் போது தன் அம் துழாய், குளிர்ந்த துளசி. அது அது இல்லாமல், அதை அடையாமல் எனது முழு மெய்யும் பயலை விரிகின்றது, பசலை விரிகின்றது, அப்படியே படர்ந்து வருது. யாருக்கு? என் பொண்ணுக்கு. என்ன ஆகும் சொல். கொல் என்றால் இந்த இடத்துல ஆஹா ஐயோ அப்படின்னு ஒரு அசை சொல்லு. என்ன ஆகும் கொல், என்ன ஆகுமோ, எனக்கு பதட்டமா இருக்கே. யாருக்கு? என் மெல்லியர்க்கே. என் தங்கம் போல கொடி போல பெண்ணவர், மெல்லியாள், மெல்லியலாள், மென்மையான பெண். அவ மேனியெல்லாம் இப்படி பசலை படருது, ஒரு துளசி இல்லாம. அவ கையில வளையல் நிக்க மாட்டேங்குது. அவளுக்கு நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு நிலவு. வாடை காற்று அவளை அப்படியே சுட்டெரிக்கும் நெருப்பாக தெரிகிறது. என்ன ஆக போறாளோ என் பொண்ணு. தாயார் புலம்புறான், வளர்த்த தாயார் புலம்புறான். தலைவி அடுத்து சொல்றான். பிரமாதமான பாட்டு இந்த பாட்டு. எங்க இருந்தா இந்த ஆளுக்கு இப்படிலாம் தோணுதோன்னு தோணுது. நம்மாழ்வார் என்ன சொல்றது, கவிஞனா பார்க்கும்போது அந்த ஆளை அப்படியே கட்டி அணைச்சிக்கலாம் போல இருக்கு. என்னமா எழுதியிருக்காரு. அதனுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அந்த பாட்டுக்கு. தலைவி முதல்ல துயர் அடைகிறா, அவனை பிரிஞ்ச துயர், ரொம்ப துயர் தாழ முடியாம போகும்போது அவனுடைய அழகில் ஈடுபட்டும் அவனுடைய செயல்கள், வீரச் செயல்கள், கருணை மிக்க செயல்கள், இவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டும் இன்பமடைகிறார். இப்போ கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அவ செய்யறது. தோழி கேட்கிறான், இப்படி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியா, அவன் வருவான், என்னைய இது பண்ணுவான், அவன் வருவான், எனக்கு அருள் புரிவான். இல்ல சொன்னால என்னை ஓர கண்ணால பார்த்தார், என் மேல் கண்கள் மிளிர என்னை பார்த்தார், ஒருங்கே பிறள நேர் பார்வையா பார்த்தாரு. யாரு? பெருங்கேழலார் பார்த்தாரு. நரசிம்மர்கிட்ட தூது போச்சு என் நெஞ்சம் எல்லாம் சொல்ற. எதுவும் அவன் என்னமோ வர்ற மாதிரி தெரியல, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? வேற எதையாவது ஒரு மூட மாத்திக்க, வா ஒரு சினிமாக்கு போயிட்டு வருவோம், இல்ல வேற ஏதாவது ஒரு இலக்கிய கூட்டத்துக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்னு தோழி கேட்டா தலைவி பதில் என்ன சொல்ற பாருங்க. பிரமாதமான பாட்டு. அத சொல்ற உதாரணம், மெல்லியல் ஆக்கை கிருமி குருவில் மிளிர்தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து, தட் இஸ் த ஃபேட். அதான் சொல்ற. புண்ணுல குருன புண், இன்னும் தெலுங்குல குருவுன்னு தான் சொல்லுவாங்க புண்ணுக்கு. கிருமி அப்படிங்கிறது புழு. கிருமின்னு வடமொழி சொல் கிருங்கிறது தான் அதனுடைய வேர் சொல். கிருல இருந்து உருவாவது குருன்னு நம்ம ஒரு பொருள் எடுக்க முடியும். குரு என்றால் இப்போ வேர்க்குருன்னு தானே சொல்றோம் இல்லையா? வியர்வையால் உருவாகும் புண், அதான் வேர்க்குரு. குருனா புண்ணு தமிழ்ல, அப்படி ஒரு பொருள் இருக்கு. குருவில் மெல்லியல் ஆக்கை கிருமி, மெல்லிய உடல் கொண்ட, ஏன்னா புழு, புழுவுக்கு உடம்புல எலும்பு கிடையாது. ஆகவே அதனுடைய உடம்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? மெல்லியலாக இருக்கும். மெல்லியல் ஆக்கை, ஆக்கைனா உடல், மெல்லிய உடலை கொண்ட கிருமி புழு. புண்ணில் இருக்கும் புண்ணை உருவாக்கும் புழு என்பதால் அது கிருமி எனப்பட்டது. அந்த கிருமி குருவில் மிளிர் தந்து, அப்படி
புண்ணுல தெரியுது. அது இப்படி புண்ணை அரிச்சிட்டு இருக்கும்போது அது இப்படி மினுமினுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய அசைவு. அப்படி விழுந்து சரி அசைதே வெளியே வருமா? வராது. அது எங்க கிடக்கும்? ஆங்கே செல்லிய செல்கை, அங்கேயே சுத்திட்டு கிடக்கும். அதான் செல்கைத்து அப்படி சுத்திட்டு தான் கிடக்குங்கிறார். அது வேற எங்கேயும் போக முடியாது. ஒரு புண்ணில் ஏற்பட்ட புழு அந்த புண்ணுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். இப்படி வெளியே வரும், அதை நீங்க பார்க்க முடியும். புண்ணுல புழு இருக்கிறது கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த புழு வெளியே வந்துருமானா வராது. திரும்ப எதுக்குள்ளேயே போயிடும், புண்ணுக்குள்ளேயே போயிடும். செல்லிய செல்கைத்து, அதுக்குள்ள போனபடியே தான் இருக்குங்கிறாரு. அந்த புண்ணை விட்டு அந்த புழு வேற எங்கேயாவது போக முடியுமா? மெல்லிய லாக்கை கிருமி குருவில் மிளிர்தொந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து, அப்படித்தான் இருக்க முடியும். உலகை என் காணும், அதுக்கு அந்த புண்ணை தாண்டி இந்த உலகம்னு இருக்கிறது ஏதாவது தெரியுமா? அது என்னத்தை கண்டது? உலகை என் காணும், அதை எப்படி உலகத்தை பார்க்க முடியும்? அதால வார்த்தையை பாருங்க. புண்ணுல புழு மாட்டினது போல கிடக்கிறேன் நானு. இந்த உலக இன்பத்துல மாட்டிக்கிட்டு, இந்த உலகத்தின் பிறவி எனும் ஒரு சுழற்சியில மாட்டிக்கிட்டு, புண்ணுல புழு குடஞ்சிக்கிட்டு இந்த புண்ணைய தின்னுக்கிட்டு புண்ணிலேயே கிடக்கு பாரு. எனக்கு வேற என்ன உலகம்? இந்த இடத்துல உலகம்னா என்ன? விண்ணுலகம் இருக்கிறது, மேல அவன் பரம்பொருளின் திருவடியாகிய வைகுண்டம் இருக்கிறது. இது என்னத்தை கண்டது இந்த புழு? இந்த புண்ணை தின்னுக்கிட்டு புண்ணுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு கிடக்கும். இப்பதான் நம்மாழ்வாரை நோக்கி அவர் கேட்ட கேள்வி என்ன? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அந்த பதில் இதுதான். அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். மெல்லிய லாக்கை கிருமி குருவில் மிளிர்தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து, அங்கேயேதான் கிடக்கும். புண்ணை தின்னுட்டு புண்ணுக்குள்ளேயேதான் இருக்கும். இந்த உலகம்தான் அந்த புண். அதில் பிறவி எடுத்து இந்த உலக இன்பங்களை தூய்க்கிற ஜீவான்மாதான் அந்த புழு. உலக இன்பங்களை துய்க்கும் புழு இந்த உலக இன்பத்தை துய்த்து கொண்டே அந்த புண்ணுக்குள்ளதான் இருக்கும். அது என்னத்தை கண்டுச்சு? உலகத்தை. ஆனா எனக்கு ஒரு சின்ன அறிவு வந்தது. அந்த அறிவு அவன் கொடுத்தது. தன்னை என்னாலும் சொல்லிய, என்னாலும் என் மூலமாக தன்னை சொல்லிய, நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் தலைவி. நானே கிடையாது. என்னாலும் தன்னை சொல்லி, என் மூலமாக தன்னை சொன்னான் பெருமாள். எப்படி பாருங்க, நான் சொல்லிய கிடையாது. என்னாலும் தன்னை சொல்லிய, அப்படி சொல்லி என் மூலமாக தன்னை பற்றி அவனே பேசிக்கொண்டான். அப்படிப்பட்ட சூழ்ச்சிக்கார திருமால், சூழல் திருமால். சூழல்னா குசும்பு, சூழ்ச்சி இந்த பொருள் உண்டு. சூழல் உடைய பிள்ளை தானேன்னு பெரியாழ்வார் கம்ப்ளைண்ட் பண்றாரு யசோதைகிட்ட போய். உன் பிள்ளை செய்யற குசும்பு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. சூழல் என்றால் என்னது? சூழ்ச்சின்னு அர்த்தம், குசும்புன்னு அர்த்தம். சூழல் திருமால் என்னையே இல்ல, என் மூலமா அவன் பேசிப்பான். என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமால் அவன் கவி யாது கற்றேன். பெரியாழ்வார் ஞாபகம் வரார். பெரியாழ்வார் அந்த பாசுரத்துல சொல்றார், கண்ணபிரான் கற்ற கல்வி காக்கவோ. அவன் பையன் செய்யற சேட்டைய அவன் சேட்டையை எங்களால புரிஞ்சிக்க முடியுமா? அப்படி அதான் இங்க கவி யாது கற்றேன். அவன் அப்படி செய்யற சதியாக என் வாய் வழியாக அவனை பற்றி அவனே சொல்லிக்கிற பயங்கர குசும்பு பிடிச்சவன் அவன். அவனுடைய புனைவு, அதான் கவி. கவின்னு அந்த இடத்துல புனைவு. அவன் கவி யாது கற்றேன். அவன் செய்யற அந்த புனைவெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? என் வாயில வருது, ஆனா எனக்கு தெரியாது. அது அவனே சொல்றது. அவன் சொல்றதெல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. அவன் கவி யாது கற்றேன். அவனது அறிவை நான் கற்றேனா? இல்ல, அவன் என் மூலமாக சொல்லுகிறான். ஆகவே அப்படின்னா என்ன பொருள்? அவன் எனக்கு சொல்லிவிட்டு சென்றான் நான் வருவேன்னு. அதை நம்பிதான் நான் இங்கேயே இருக்கேன். இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் புண்ணிலேயே பிறந்து புண்ணிலேயே வாழ்ந்து மறையும் புழுவை போன்று இருக்கிறவன். எனக்கு என்ன உலகம் தெரியும்? ஆனா எனக்கு அவன் சொல்லிட்டு போனான், உன்னை நான் காப்பேன், உன்னை நான் அழைத்து செல்வேன்னு சொன்னான் என்கிட்ட. அவன் சொன்னான், அதைத்தான் நான் உன்கிட்ட சொல்றேன். நானா சொல்லல, அவன் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன்.
என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமால். என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது அவன் சொல்லிட்டு போனது. சாட்சி கிடையாது. அதனாலதான் அவன் சூழல் திருமால். இறைவன் உங்க மனதுக்குள்ள தோன்றி இறை உணர்வை நீங்கள் அனுபவித்ததற்கு சாட்சி இருக்குமா? ஒரு நாளும் கிடையாது. ஒவ்வொருத்தனும் இறைவனை கண்ட அனுபவம் மொத்தமா நாங்க 11 பேர் சார். அதுல 8 பேருக்கு இறை அனுபவம் கிடைச்சிருச்சு சார். இப்படி சொல்ல முடியுமா? ஒரு நாளும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அது தனி அனுபவம் தான். அப்ப அது சூழ்ச்சிங்கிறாரு. ஏங்க எனக்கு காமிச்சது என் தோழிக்கும் காமிச்சேன்னா அவன் நம்புவா இல்ல, நீ திரும்பி வருவேன்னு நான் காத்திருக்கிறது சரின்னு நினைப்பா இல்ல. இப்ப அவன் என்ன நினைக்கிறா? அவன் நிஜமாவே உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனானா? நிஜமாவே அப்படி ஒருத்தன் இருக்கானா? நிஜமாவே இவ அவனை சந்திச்சாளா? இல்ல இவளா கதையை விடுறாளா? இப்படி என்னை கேக்குறாளே அவ. ஏன்னா அவன் சொல்லிட்டு போனது எனக்கு தெரியாது. சாரி, இவளுக்கு தோழிக்கு தெரியாது. அது எனக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அவன் சொன்னதை நான் உங்கள்ட்ட திரும்ப சொல்றேன். என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமால். எப்படி பக்தனின் நிலைமையும் அந்த அகத்தினை பொருளும் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அவன் கவி யாது கற்றேன். அவன் இவ்வளவு சாமர்த்தியமா செயல்படுறதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? அவன் அவன் செயல்களை எல்லாம் எனக்கு என்ன தெரியும்? ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் அவனை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பள்ளி ஒழிச்சா அவன் அது நடக்கும்னு. நான் அதை எதிர்பார்த்து நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் பாட்டு இப்படியே இருந்துட்டு போறேன். நீ என்னை மாத்தெல்லாம் ட்ரை பண்ண. நான் தலைவனை எதிர்பார்த்திருப்பேன். அவன் சொல்லிட்டு போனது எனக்கு தான் தெரியும். பள்ளியின் சொல்லும் சொல்லாக கொள்வது உண்டு பண்டு பண்டே. ரொம்ப பழைய காலத்துல இருந்தே பள்ளியின் சொல்லாக கொள்வது. சொல்லாகனா இந்த இடத்துல ஒரு வரம், வரமாக கொள்வது. இப்ப நம்ம நினைக்கிறோம் எனக்கு உடனே ஒரு நல்ல ஒரு பெரிய வேலை கிடைக்கணும் அப்படிங்கும்போது பள்ளி ஒழிச்சதுன்னா பள்ளி வரம், அது ஒரு வரம் போல. ஆகவே பள்ளியின் சொல்லும் வரமாக கொள்வதோ உண்டு, சொல்லாக கொள்வதோ உண்டு, பண்டு பண்ணி முன்னாளில இருந்து உண்டு. அத மாதிரி பள்ளி ஒழிக்கும் போது அவன் சொல்லிட்டு போனது நிஜம், அவன் வருவான் என்று அது ஒரு வரம் கிடைத்ததாக நினைத்துக் கொள்கிறேன். ஜீவாத்மா இப்படிதான் இருக்கணும். இறைவன் எப்ப வேணாலும் வருவான். நீ இந்த பூமியில உழன்று கிடக்கணும்னு பிறந்தவன். அது எப்படி சொல்றாங்க பாருங்க, புண்ணில புழு மாதிரிங்கிறாரு. இந்த உலக வாழ்க்கையை அவர் எவ்வளவு வெறுக்கிறாரு பாருங்க. புண்ணில் புழு போல இந்த ஜீவான்மா கிடக்கணும்னு வந்துச்சு. ஏதோ நல்ல நேரம் என் மூலமா அவனுக்கு அவன் சொல் வந்தது, அறிவு வந்தது. எனக்கு அந்த அறிவு நானா வாங்கல, அவன் சொல்லா எனக்கு அந்த அறிவு வந்தது. அதான் அந்த வார்த்தை. என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமால் அவன் கவி யாது கற்றேன். என்ன பிரமாதமான பாட்டு. இப்போ தலைவிக்கு சுற்றிலும் இருளா இருக்கு. ஏன் இருளா இருக்கு? தோழியும் இப்படி சந்தேகப்படுறா, செவிலித்தாயும் வருத்தப்படுறா. இவள் நிலைமையை உணர்ந்தவர்கள், இவள் சூழலை உணர்ந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை. சரி, தலைவன் இருந்து ஏதாவது ஒரு அடையாளம் வருதா? ஒரு லெட்டர், ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒன்னும் இல்லை. ஒரு ஃபேஸ்புக் அப்டேட்டாவது இருக்கா? இல்ல, எதுவுமே இல்லை. அவன்கிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லை. அப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கு? சுற்றிலும் இருள். அதான் அவன் சொல்றான், காலவண்ண வண்டு உன் துளாய் பெருமான். வண்டு உன் துளாய் காலவண்ண பெருமான். வண்டுகள் எல்லாம் வந்து தேனருந்தும் துளசி மாலையை அணிந்த காலவண்ண கருமேகத்தின் நிறமுடைய பெருமான். வண்டு உன்துளாய் காலவண்ண பெருமான் மதுசூதனன் தாமோதரன். மதுசூதனன் மது என்னும் அரக்கனை அழித்தவன். தாமோதரன், தாமம்னா கயிறு, உதரன வயிறு. வயிற்றில் கயிறால் கட்டி போட்டுடுறா. அவன் அங்கங்க ஓடாம இருக்கணும்னு வயிற்றுல கயிறை கட்டி இதுல உரலோட கட்டி போடுறா. யாரு? நம்ம யசோதை. ஆக வயிற்றில் கட்டுண்டவன், வயிற்றில் கயிற்றால் கட்டுண்டவன் என்பதால் தாம உதரன், அதான் தாமோதரனாக மாறுகிறது. தாமோதரன் அன்பிற்கு கட்டுப்பட்டவன். உண்டும் உமிழ்ந்தும் கடாய, கடாய என்றால் காப்பாற்றப்பட்டன்னு அர்த்தம். அவனால் உண்ணப்பட்டும், அவனால் மறுபடி உருவாக்கப்பட்டும், அவனால் காக்கப்பட்டும் இருக்கிற உண்டும் உமிழ்ந்தும் கடாய மண்ணேரன்ன ஒன் முதலே. இந்த பூமியைப் போல ஒளி வீசும் நெற்றியை உடையவளே. அவனால் படைக்கப்பட்டு
அவனால் உட்கொள்ளப்பட்டு அவனால் காக்கப்படுகின்ற இந்த பூமியை போல ஒளி வீசுகிற வழி. அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமாதேவி தாயார அவ பூமாதேவினா பூமியில வந்து பிறந்துட்டா. தாய் ஜீவாத்மா வந்து அவனை சேர்ந்தவள், பிராட்டி, அவனுக்கு பிராட்டி. அவ பூமியில வந்து பிறந்ததுனால பூமி பிராட்டியாக சொல்லுகிறது ஜீவான்மாவை. அன்ன ஒன்முதலே பண்டும் பல பல வீங்கு இருள் காண்டும். காண்டும் என்றால் கண்டும், கண்டிருக்கிறேன். முன்னாடி பல பல இருளை கண்டிருக்கிறேன். அதெல்லாம் நார்மல் இருட்டு. எத்தனை ராத்திரி வந்துட்டு போச்சு. நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவு ராத்திரியை பார்த்துட்டேன். இப்பாய் இருள் போல, பாய்னா பரந்தன்னு அர்த்தம். ஆனா இப்ப இருக்கிற இந்த பரந்த இருள் போல, ஏன் இப்ப பரந்த இருள்? இப்ப தலைவன் வாயனை விட்டு பிரிந்த இரவு. இதற்கு முந்தைய இரவுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? தலைவன் ஒருத்தன் வரவே இல்லை, இரவு சாதாரணமா இருந்தது. தலைவன் ஒருத்தன் கூட இருந்தா அந்த இரவு இனிமையானதா இருந்தது. இப்ப தலைவன் போனதும் இந்த இரவு எப்படி இருக்கு? நான் முன்னாடி பல பல இரவு பார்த்தனே, அத மாதிரி இல்லை. இந்த இருள் பறந்து இருக்கிறது. ஏன்? இரவு நீண்டு இருக்கிறது. தூக்கம் வரமாட்டேங்குது. இரவு நீண்டு கொண்டே போகிறது. அதனாலதான் பாய் இருள், பரந்த இருள் கண்டும், இந்த பாய் இருள் போல கண்டும் அறிவதும் கேட்பதும். இப்படி ஒரு இருட்டை பத்தி, இருட்டை நான் கண்டதில்லை, கேட்டதில்லை, அறிந்ததும் இல்லை. யாம் இளம், அறிந்தது இளம், கேட்பது இளம், கண்டும் இளம். பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அறிந்ததும் இல்லைங்கிறான். அப்படி துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு தலைவியினுடைய நிலைமை. இப்போ இங்க ஷாட்டை கட் பண்றோம். தலைவன் ஷாட்டு போகுது. தலைவன் தேரில் ஏறி விரைகிறான். கிளம்பு, தலைவிட்ட போவோம் அப்படின்னு கிளம்பிட்டான். கிளம்பும் போது என்ன சொல்றான்? தன் தேரை ஓட்டுபவனிடம், டிரைவர்கிட்ட, டிரைவர் சீக்கிரமா போ, கொஞ்சம் ஸ்பீடாவே போ. அவ பாவம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எனக்காக. சீக்கிரமா கிளம்பு, நான் போய் தான் சாப்பிடணும், அவ சாப்பிடாம காத்திருப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா அப்படின்னு டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். வலவ வலன் என்றால் தேர் வலன், யானை வலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரை ஓட்டக்கூடியவன் தேர்வலன், யானையை ஓட்டக்கூடியவன் யானை வலன். இது மாதிரி வலன் என்றால் அதை ஓட்டக்கூடியவன். வலவ டிரைவர். ஒன் முதல் மாமை, ஒன் முதல் மாமை ஒளி பயவாமை. ஒன் முதல் அழகிய ஒளி வீசும் நெற்றியை உடைய தலைவிக்கு மாமை ஒளி, அவ உடம்புல இருக்கிற மாமை ஒளி, மாமைனா அந்த மாந்தளிர் நிறம், ஒளி வீசும் மாந்தளிர் நிறம் பயவாமை, அது குறையாமல் இருக்கும் பொருட்டு தேன் நவின்ற விண் முதல் நாயகன். யாரு? தேன் நவின்ற விண்முதல் நாயகன் நீள்முடி. விண் முதல் நாயகன், வானிலிருந்து அனைத்திற்கும் முதலாக நிற்பவன் யாரு? இறைவன். அவனுடைய திருமுடியில தேன் நவின்ற, தேன் நவின்றனா தேன் சொட்டுகிறதாம். ஏன் திருமுடியில இருந்து எப்படியா தேன் சொட்டும்? இல்லைங்க, அவன் திருமுடியில வச்சிருக்கிற மலர்கள் தேன் நிறைந்த மலர்கள், ஆகவே அதில் தேன் சொட்டுகிறது. தேன் சொட்டும் மலர் கூந்தலை உடைய, மலர்களை அணிந்த கூந்தலை உடைய, முடியை உடைய உலகின் முதல் நாயகன், விண் முதல் நாயகன். அதுக்கு என்ன பொருள்? விண் முதல் நாயகன்னா தேவர்கள் தான் உலகின் இயக்கத்திற்கு காரணமானவர்கள், தேவர்கள் தான் உலகை படைத்தார்கள். அந்த தேவர்களுக்கும் முதல் நாயகன், அதான் விண் முதல் நாயகன், தேவருலகிற்கும் முதல் நாயகன். இன்னொரு பொருள் என்ன? விண் என்பது பரமபதத்தை குறிக்கும். பரமபதத்தில் இருக்கும் அனைவருக்கும் முதல் நாயகன், அவன் தான் ஃபர்ஸ்ட், ஒன் அண்ட் ஒன்லி. பரமபதத்தில் இருக்கிறவர்களுக்கு முதல் நாயகன், முதன்மையாக இருப்பவன், அவங்களுக்கு விண் முதல் நாயகன். அவன் நீள்முடி, அந்த முடியில் அந்த மலர் அணிந்து நிற்கிறது. அந்த மலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே அது என்ன சொல்றது, அந்த முடி அப்படி அணிந்து நிற்பது போல அந்த மலை நிற்கிறது. அவன் மேனியில் ஒரு முத்து மாலை அணிந்திருக்கிறதை போல அந்த மலை அவனை போல நிற்கிறது. அவன் முடியை போல மலை நிற்கிறது. அந்த மலையிலிருந்து அருவி விழுவது எப்படி இருக்கிறது? வெண் முத்த வாசிகை தாய் மண் முதல் சேர்வுற்று அருவி செய்யா நிற்கும் மாமலைக்கே.
அவனது கூந்தல் தலைமுடி தேன் நிறைந்த மலர்களால் சூழப்பட்டு அவன் அணிந்திருக்கக்கூடிய அவன் கரிய உருவமுடையவன் இல்லையா, அதுல முத்து மாலை அணிந்திருக்கிறான். அது எப்படி இருக்கிறது? அதை போல இந்த மலையில் அருவி அப்படியே மண்ணை தொடும்படியாக பாய்ந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட மாமலை, இறைவனை உருவத்தை ஒத்த அந்த மலை. இறைவன் முத்துமாலை அணிந்திருப்பது போல எப்படி அணிந்திருக்கான் முத்துமாலை? தலையிலிருந்து கால் வரைக்கும். அத மாதிரி அவன் அவன் கலருக்கு ஏத்த மாதிரி அந்த மலை இருக்கு. அதுல முத்துமாலை அவன் அணிந்திருப்பதை போல அருவி விழுகிறது. அப்படிப்பட்ட மாமலை என்னது? திருமலை. அந்த திருப்பதி மலைக்கு போ, அங்கதான் தலைவி இருக்கா அப்படின்னு போக சொல்றான். எதுக்கு போனோம்? ஒன்னுதல் மாமை ஒளி பயவாமை, அவள் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு அவள் மேனி ஒளி குறைவதற்கு முன்பு, ஏன் குறைவதற்கு முன்பு? என்னை விட்டுட்டான்னா, என்னை பிரிஞ்சுட்டானா ஒளி குறைஞ்சுக்கிட்டே வரும். அது இன்னும் குறையறதுக்குள்ள விரைந்து நம் தேர் நன்னுதல் வேண்டும். கடாகின்று கடாகின்று நம் தேர் விரைந்து நன்னுதல் வேண்டும். கடாகின்றுன்னா அவளை காக்க வேண்டி நமது தேர் விரைந்து அங்க போனோம் அப்படின்னு தேர் பாகனிடம் தலைவன் சொல்றான். அப்படின்னா யாரு தேர்ப்பாகன்? ஆச்சாரியன், குரு. சரிப்பா சொல்ற, பாவம் சிஷ்யன் நிலைமை ரொம்ப மோசமாத்தான் இருக்கு. சரி, சட்டுன்னு வா, வேகமா போய் சீடனை கூப்பிட்டு வா, அவன்கிட்ட பேசி அவனுக்கு ஒரு செட்டி பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு ஆச்சாரியன் மூலமா வரான். ஆச்சாரியன் தான் டிரைவர், பெருமாளை கூட்டு வர்றாரு. வாயா வந்து பாரு ஆளை. அவர் நினைச்சாருன்னா பெருமாளை சீக்கிரமா கூட்டு வந்துடலாம். அதனாலதான் தேர் வலவன் அவனிடத்துல பாகன்கிட்ட சொல்றாரு பெருமாள், பலவ விரைந்து நம் தேர் நன்னுதல் வேண்டும், நம்ம தேர் சீக்கிரம் போய் சேரணும், அவ அங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா அப்படின்னு. முத்து வாசிகைனா மாலை, வாசிகை தாய் மாலையை போன்ற அப்படின்னு அது அர்த்தம். ரொம்ப அருமையான பாட்டு. கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி சாச்சா, வழக்கம் போல சிறப்பா இருந்தது. இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் உண்மையிலே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு மனம். அந்த மாதிரி இருக்கு இந்த உதாரணங்கள். அது எல்லாமே இந்த இடம் கரெக்டா நீங்க அதையும் ஞாபகப்படுத்தினீங்க. அந்த மெல்லியல் ஆக்கை கிருமின்னு சொல்லும்போது அத்தை தின்று அங்கே கிடக்குன்ற அந்த ஒரு இடம். இது அது போல இதை மையமா வச்சு அந்த கதை உருவாகிக்குன்னு சொல்லியிருக்க முடியுமா ஜாஜா? இது நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, இது அப்படித்தானா? அது அப்படியும் ஒரு ஐதீக கதை உருவாகி இருக்கலாம் தான் தோணுது. இந்த பாட்டுல ஈடுபட்ட யாரோ ஒருத்தர் அதை உருவாக்கி இருக்கலாம். அதுக்கான கூறுகள் இருக்கு. அவர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாருன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாத அளவுக்கு தான் அது இருக்கு. நம்ம இப்ப இதை படிச்சுட்டு என்ன சொல்ல முடியும்? இந்த பாசுரங்களை படிச்சு அப்படி ஒரு பதிலை சொல்லி இருக்கக்கூடியவர் தான் நம்மாழ்வார். நம்மளால 99% கேரண்டியா சொல்ல முடியும். வேற எந்த நம்பிக்கையின் பால் இல்லை என்றாலும் வெறும் தரவுகளின் அடிப்படையில அவர் பாடல்களை படிச்ச தைரியத்திலே சொல்லலாம், ஆமா நம்மாழ்வார் அப்படி பேசக்கூடியவர் தான், நம்மாழ்வாரால் அதை சொல்லி இருக்க முடியும் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இடம் இருக்கு. அதனாலதான் சொன்னேன் இல்லையா, ஐதீக கதைகளையோ புராண கதைகளையோ அதன் குறியீடுகளை நோக்கிதான் நாம வாசிக்கணுமே தவிர அதை வெறும் சம்பவங்களா பார்த்து ஒதுக்குறது ஒரு நாத்திக கருத்தா இன்னைக்கு இருக்கு. அப்படி அல்ல. அப்படி ஒண்ணு இத்தனை காலம் நிலைத்து வந்திருக்காது. இவ்வளவு காலத்தை தொடர்ந்து அது வந்திருக்காது. என்ன, பூமிய ஒரு பன்றி தூக்கி வச்சதுங்கிறது ஒரு குழந்தை கதை. என்னையா இந்த குழந்தை கதையே ஒருத்தன் உட்காந்து புராணமா எழுதியிருப்பான். அவன் எழுதினவன் வேதத்தை படிச்சவனா இருந்தான். அதை எழுதினவன் அந்த காலத்து எழுத்தறிவுங்கிறது, நீ ஸ்காலரா இருக்கணும், இல்ல வெறும் ஸ்கில்டு லேபரா இருக்கணும். இதுதான் அந்த காலத்து நிலைமை. சும்மா ஜஸ்ட் எழுத படிக்க தெரியுங்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. எழுத படிக்க தெரியும்னாலே அவன் அறிஞன்னு அர்த்தம். அப்படி அறிஞனா இருந்தவன் எல்லாம் உட்காந்து புராணம் எழுதுனா இந்த சின்ன பிள்ளை கதையை தான் எழுதிட்டு இருந்திருப்பானா? அப்படி யோசிச்சு பார்த்தோம்னாலே இந்த புராணங்களுக்கும் இந்த ஐதீக கதைகளுக்கும் பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. அதை நோக்கி நம்ம போகணும். அப்படி போறதுக்கு தான் இது ஒரு வழி. ஆனா எல்லாத்தையும் எடுத்த உடனே சும்மா சின்ன பிள்ளைகள்ட்ட ஆரம்பிச்சு ஆரம்ப நிலையில இருக்கிறவன்ட்ட கூட எடுத்த உடனே அதுல பாருங்க, அதுல இருக்கிற தத்துவம் என்னன்னா ஆரம்பிக்க முடியாது. அப்ப முதல்ல அது ஒரு அழகிய கதையாக
அந்த கதையில நம்ம கற்பனையை தூண்டக்கூடிய அம்சங்கள், ஒரு பெரிய பன்றி அப்படியே பூமியே அதன் மூக்கு நுனியில இருக்கிற அளவிற்கு பெரிய பன்றி, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. டக்குன்னு உங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல உங்களுடைய கற்பனை ஓட ஆரம்பிக்குது. அப்ப கற்பனையை தூண்டும் விதமாக ஆக்கி அதன் வழியாகத்தான் நீங்க இறைவனின் பிரம்மாண்டத்தை ஒரு முறையும் கற்பனை செய்ய முடியும். இறைவனின் பிரம்மாண்டத்தை கற்பனை செய்வதற்காகத்தான் இறைவன் பெரிய உருவம், பெரிய உருவம், பெரிய உருவம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நிற்கிறான். ஒரு அக்னி ஸ்தம்பமாக சிவன் வரார். எப்படி இருக்கார்? ஒரு 1.5 அடி உயரத்துல ஒரு நெருப்பு தூண் சார். அப்படியா சொல்லிட்டு இருக்கோம்? பூமிக்கு கீழே எங்க இருக்குன்னு தெரியல, வானத்துக்கு மேல எங்க போகுதுன்னு தெரியல. அடியும் முடியும் காண முடியாத உருவமாக நிற்கிறார். அப்படித்தான் நிற்பான் இறைவன். அந்த பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும்ல. அதுதான் இந்த கதைகள் எல்லாம் உள்ள வருது. ஒரு கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய ஆழம் என்ன, உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அதை கற்பனை செய்யும், அதை நம்மளால நம்மாழ்வாரின் மனம் அடைந்த ஆழத்தை, அவரது சிந்தனை அடைந்த உயரத்தை நம்மளால தொற்ற முடியுமா? முடியாது. ஆனா ஐதீகமா குறிப்பால அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அவர் இமயமலையின் உச்சி வரைக்கும் போகக்கூடியவர் சார். நானும் கூடயே போயா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால அங்க போக முடியாது. ஆனா அவ்வளவு உயரம் அவர் போகக்கூடியவர்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்ல. எனக்கு ஒரு சொல்ல அது உள்ள வந்து உட்காரும் போது அவர் உயரம் எனக்கு தெரியுது இல்ல. அதை போல ஐதீக கதைகள் அவரது உயரத்தையும் ஆழத்தையும் சொல்வதற்காக வருது. நாம உடனே எப்படி 16 வருஷம் ஒருத்தன் சோறு திங்காம இருந்தான், எப்படி பொந்துக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தான், பூச்சி கடிச்சிருக்காதா, இப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது நாம ரொம்ப நம்ம புரிதல் திறன் வந்து சராசரிக்கும் கீழே மைனஸ்ல போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஐதீக கதைகளை உருவாக்குனவங்க அவ்வளவு சாலிடா உருவாக்குனாங்கன்னா அதுக்கு ஒரு தரவு இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதானே, ரொம்ப சரியான கேள்வி. அந்த தரவு இந்த பாட்டுல இருந்து தான் வருது. அவங்க ஒர்க்ல இருந்து அந்த தரவு அது. அப்படி சொல்லியிருக்கிற ஆள் தான் சொல்லிட முடியுது. அது பெரும்பாலும் இந்த மீன்கள்லாம் கூட அது போல இந்த ஒட்டுமொத்த சாராம்சத்தை எடுத்து அழகா ஒரு 4 வரியில கொண்டு வர்ற அந்த இதுவும் அந்த உள் தத்துவத்தை கொண்டு வந்து காட்டுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? நண்பர்களுக்கு வேற கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்புறம் இந்த தலைவி வந்து தலைவனோட அழக பாடுற இடங்கள் இருக்கு இல்லையா? அது தத்துவ இடத்துல இருந்து அல்லது இதுல இருந்து பாக்குறோம் நம்ம. சங்கத்துல அது போல இருக்கா? ஒரு தலைவனோட அழக வந்து தலைவி வர்ணிக்கிற போல. தலைவனது மார்பு, தலைவனது தோல், அவனது இது பேர் என்ன, வீரம், உடல் வலு, சிங்கத்தை போலவன், யானையை போல இருப்பவன், அவன் கண்களின் அழகு, இதெல்லாம் சங்க இலக்கியத்துல தலைவிகள் வர்ணிச்சு தள்ளுறாங்க. அவன் மார்பின் அகலம் அப்படி இருக்கும், அவன் தோல் இப்படி இருக்கும், அவன் வீரம், அவன் ஒரே நேரத்துல 8 யானையை தூக்கிடுவாரு, அத மாதிரி யானையோட பொருதுபவன், எதிரிகள் வந்தாங்கன்னா அப்படியே ஒரு ஒற்றை கையால பந்தாடிடுவான். அப்படி எல்லாம் தலைவி தலைவனை போல்வது வந்து சங்க இலக்கியத்திலையும் உண்டு. நண்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சரி, அப்ப வேற கேள்விகள் இல்லை என்றால் நாம அடுத்த வியாழக்கிழமை வகுப்புல சந்திப்போம். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி சார்.